ஸோ பக்தர்கள் அனைவரையும் இன்றைய வகுப்புக்கு வரவேற்கிறதுல மிக்க ಮಗಿಲ್ಚಿ. ಎಲ್ಲ ಭಕ್ತರನ್ನು ಇಂದಿನ ತರಗತಿಗೆ ಆಹ್ವಾನ ಮಾಡಕ್ಕೆ ಪ್ರಭುಗಳು ಆಹ್ವಾನಿಸಿದ್ದಾರೆ. ಮಾತಾಜಿ ಕೊಂಚ ಸತ್ತಮ பேசுங்க. சரிங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தண்டவத் பிரணாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸோ வழக்கம் போல இன்றைய வகுப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நேற்றைய வகுப்புல என்ன பார்த்தோன்னு ஒரு சின்ன ரீகேப் பண்ணிட்டு நம்ம இன்றைய வகுப்புல போகலாம். நேற்றைய வகுப்புல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் சொல்லுங்க யாராவது. ನಿನ್ನೆ ಕ್ಲಾಸಲ್ಲಿ ನಾವೇನೆಲ್ಲ ವಿವಾದ ಮಾಡಿದ್ವಿ ಅನ್ನೋದನ್ನ ಯಾರಾದ್ರೂ ಹೇಳಕ್ಕೆ ಬಯಸಿದ್ರೆ ಯಾರಾದ್ರೂ ಹೇಳ್ಬೋದು. ஹரே கிருஷ்ணா பிரபு. லக்ஷ்மி சொல்லுங்க மாதாஜி. நேற்றைய ஸ்லோகத்துல பக்தி தொண்டு பண்ணாட்டி எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத சைத்தன்யர் சொல்றார். அப்புறம் இதுல இன்னைக்கு நேற்றுக்கு சம்பந்த ஞானம் அப்படின்னு அதை பத்தியே அவர் சொல்லியிருக்கார். அதாவது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, நம்ம உறவினோட சம்பந்தம் தெரிஞ்சாதான் அதோட அன்பு இது எல்லாம் ஆழமாகும். அது போல பகவானுக்கும் நமக்கும் இடையில உள்ள ஆழம் நிறைய இருக்கணும். நம்மளோட கஷ்டத்தெல்லாம் பகவானுக்கிட்ட நம்ம சொல்லலாம். சுவாமியே, உங்களை மறந்துட்டு நாங்க இந்த பௌதிகத்துக்கு விழுந்துட்டோம், இந்த பிறப்பு இறப்பு இந்த கடலில பக்தி இல்லாதனால நாங்க இப்படி பண்ணி விழுந்துட்டோம். அதனால ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி அதெல்லாம் பிடிச்சிட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள்லாம் கொடுக்கறது. இந்த பிறப்பு இறப்புவே எங்களுக்கு வேண்டாம். அதனால நீங்க உங்களுக்கு சேவகனா கிங்கர சேவகன், அதாவது உங்களுக்கு சேவகனா இருக்கணும். சேவகனுக்கு சேவகனா உங்களுக்கு சேவகனுக்கு உள்ள சேவனா இருக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்க அருள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. வேற யாராவது? ಬೇರೆ ಯಾರಾದ್ರೂ ಹೇಳಕ್ಕೆ ಬಯಸ್ತೀರಾ ಅಂತ ಪ್ರಭು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಿನ್ನೆ ಕ್ಲಾಸ್ ಬಗ್ಗೆ. வேற யாராவது சொல்லுங்க. ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಮಾತಾಜಿನೇ ಎಲ್ಲ ಪಾಯಿಂಟ್ಸ್ ಕವರ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡಿ. ನೆನ್ನೆ ಏನ್ ಕೇಳಿದ್ವಿ ಪ್ರಭುಗಳು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಹೇಳ್ಬೋದು. ಹರೇ ಕೃಷ್ಣ ಮಾತಾಜಿ. ಬೇರೆ ಯಾರಾದ್ರೂ ಹೇಳಕ್ ವೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಹಾ, ಈ ಇಂದ್ರಿಯಗಳು ಬಂದು ಹೇಗೆ ಒಂದು ವಿಷಯದ ಮೇಲೆ ಅಟ್ಯಾಚ್ ಆದ್ರೆ ನಾವು ಎಲ್ಲಿದ್ದೀವಿ, ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಅನ್ನೋದನ್ನು ಸಹ ಮರ್ತೋಗುತ್ತೆ ಅನ್ನೋ ವಿಷಯ ಹೇಳಿದ್ರಿ ಪ್ರಭು. ಅಂದ್ರೆ ನಾವು ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರ್ತೀವಿ, ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ವಿಗ್ರಹದ ಮುಂದೆನೂ ಸಹ ಕೆಲವೊಂದು ತಪ್ಪುಗಳು ನಡೆದಿರುವಂತದ್ದು ಇದೆ. ಯಾಕೆ ನಾವು ವಿಗ್ರಹದ ಮುಂದೆ ಇದ್ದೂನು ನಾವು ತಪ್ಪುಗಳು ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಅಂತಂದ್ರೆ, ಗೋಲೋಕ ವೃಂದಾವನದಲ್ಲಿ ಈ ತರ ತಪ್ಪು ಮಾಡಿರೋದ್ರಿಂದನೇ ಇಲ್ಲಿ ನಾವು ಮಾಡ್ತಿದೀವಿ ಅಂತಂದ್ರೆ, ಗೋಲೋಕ ವೃಂದಾವನದಲ್ಲೂ ಸಹ ನಾವು ಈ ತರದೊಂದು ತಪ್ಪುಗಳನ್ನ ಮಾಡಿರ್ತೀವಿ. ಅದರಿಂದ ನಾವು ಈ ಭೌತಿಕ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ಬಂದಿದೀವಿ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕು. ಥ್ಯಾಂಕ್ ಯು. வேற யாராவது? ಬೇರೆ ಯಾರಾದ್ರೂ ಇದ್ದೀರಾ ಮಾತಾಜಿ? ನಿನ್ನೆ ಕ್ಲಾಸ್ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಗೆ ಅನಿಸಿದ ಪಾಯಿಂಟ್ಸ್ ಏನಾದ್ರೂ ಇದ್ರೆ ಪ್ರಭುಗಳು ವೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹரே கிருஷ்ண பிரபு. யாரெல்லாம் பக்தி பண்ணலையோ அவங்க துன்ப கடல்ல விழுந்திருக்காங்க. கஷ்டத்துக்கு காரணம் என்னன்னா இந்த காமம், மோகம், மதம், ஆச்சரியம் இதனாலலாம் அவங்க கஷ்டத்துல இருக்காங்கன்றது.
தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, நம்ம இன்றைய வகுப்புல போலாம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது 6வது ಶ್ಲೋகம். ನಾವು ಇಂದಿನ ತರಗತಿಗೆ ಹೋಗೋಣ. ಇವತ್ತು ನಾವು ನೋಡುವ ಶ್ಲೋಕ 6ನೇ ಶ್ಲೋಕ. ನಯನಂ ಗಲತಶ್ರುಧಾರಯ ವದನಂ ಗದ್ಗದರುತ್ತಯ ಕಿರಾ ಪುಳಕೈ ನಿಚಿತಂ ಬಭೂಕದಾ ಧವನಾಮ ಗ್ರಹಣೆ ಭವಿಷ್ಯತಿ. ನಯನಂ ಗಲದಶ್ರುಧಾರಯ ವದನಂ ಗದ್ಗದಹೃದಯಾ ಗಿರಾ ಪುಲಕೈರ್ನಿಚಿತಂ ವಪು ಕದಾ ತವ ನಾಮ ಗ್ರಹಣೆ ಭವಿಷ್ಯತಿ. ஓகே, ஸோ இந்த ஸ்லோகத்துல சைத்தன்ய மகாபிரபு பிரார்த்தனை செய்யறாரு. ಈ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಪ್ರೇ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த சிசாஷ்டகத்துல இந்த 8 பாடல்கள்ல சைத்தன்ய மகாபிரபு பக்தியினுடைய ஆரம்ப நிலையில இருந்து பிரேம நிலை வரைக்கும் ஒரு சாதகன் எப்படி முன்னேறணும், அதனுடைய அறிகுறிகள் என்ன, அது எல்லாமே சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಶಿಷ್ಟಾಷ್ಟಕದ ಈ 8 ಶ್ಲೋಕಗಳಲ್ಲಿ ಈ ಪ್ರಾರಂಭಿಕ ಸಾಧಕನಾದವನು ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ಈ ಪ್ರೇಯರ್ಸ್ ಮೂಲಕ ನಮ್ಗೆ ತಿಳಿಸಿದ್ದಾರೆ. முதல் ஸ்லோகத்துல ஸ்ரத்தா, அப்புறம் சாது சங்கா, பஜன கிரியா, இந்த மூன்றுமே முதல் ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது. ಮೊದಲ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಶ್ರದ್ಧಾ, ಸಾಧು ಸಂಘ, ಭಜನ ಕ್ರಿಯೆ ಬಗ್ಗೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ವಿವರಿಸಿದ್ದಾರೆ. இரண்டாவது ஸ்லோகத்துல நாம் அகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி அப்படின்றதுல சைத்தன்ய மகாபிரபு அனர்த்த நிவர்த்தி அது எப்படி நடக்குது, பகவானுடைய நாமம் எப்படி ஒருத்தரை தூய்மைப்படுத்துது அப்படிங்கிறத எடுத்து காமிச்சிருந்தாரு. ಎರಡನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ನಾಮದ ಶಕ್ತಿಯ ಬಗ್ಗೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ತೋರಿಸಿದ್ದಾರೆ. இரண்டாவது ஸ்லோகத்துல சைத்தன்ய மகாபிரபு அனர்த்த நிவர்த்தி நிலையை விளக்கியிருந்தார். ಎರಡನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಅನರ್ಥ ನಿವೃತ್ತಿ ಬಗ್ಗೆ ವಿವರಿಸಿದ್ದಾರೆ. அதுக்கப்புறம் மூன்றாவது ஸ்லோகத்துல நிஷ்டா திருநாதபி சுமீசேன தரோரியவச கிருஷ்ணனா அமானீன மானதேன கீர்த்தனியா சதாகரி, எப்படி ஒருத்தர் கீர்த்தனியா சதாகரி அதுல எப்படி ஒருத்தர் நிலைத்திருக்க முடியும், அதுக்கு அவருக்கு நிஷ்டா அப்படின்றது அவசியம். சோ அந்த நிலை நிஷ்டாங்கிற நிலையில தான் அந்த கீர்த்தனியா சதாகரி சாத்தியம் அப்படிங்கறதையும் ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು எடுத்து காமிச்சிருந்தாங்க. ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು 3ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ನಿಷ್ಠಾ ಬಗ್ಗೆ ತಿಳಿಸಿದ್ದಾರೆ. ಒಬ್ಬ ಸಾಧಕ ನಿಷ್ಠೆಯಿಂದ ಹೇಗೆ ಇರ್ಬೋದು, ತೃಣಾತಪಿ ಸುನೀಚನ ತರೋರಪಿ ಸಹಿಷ್ಣುನ, ಆ ರೀತಿ ಇದ್ರೆ ನಾವು ನಿಷ್ಠೆಯಿಂದ ಹೇಗೆ ಇರ್ಬೋದು ಅನ್ನೋದನ್ನ ವಿವರಣೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. 4வது ஸ்லோகம் நாதனம் நாதனம் நாஜனம் நா சுந்தரி கவிதாம்பா ஜெகதீச காமையே. சோ இந்த ஸ்லோகத்தின் மூலமா சைத்தன்ய மகாபிரபு ஆசக்தி அப்படின்ற அந்த ஒரு நிலையை விளக்கியிருந்தாங்க. அதாவது பகவானுடைய நாமத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு. ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಈ 4ನೇ ಶ್ಲೋಕವಾದ ನದನಂ ನ ಜನಂ ನ ಸುಂದರಿ ಕವಿತಾಂಬಾ ಜಗದೀಶ ಕಾಮೆ, ಈ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಅವರು ಆಸಕ್ತಿ ಬಗ್ಗೆ ವಿವರಣೆ ನೀಡಿದ್ದಾರೆ. ನಾಮ ರುಚಿಯ ಮೇಲೆ ಇರುವ ಆಸಕ್ತಿಯ ಬಗ್ಗೆ ವಿವರಿಸಿದ್ದಾರೆ. நேற்றைய ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம் எப்படி அயினந்த தனுஜா கிங்கரம் பதித்தம் மாமிஷமே பவாம்புதவ்
கிருபையா தவ பாத பங்கஜ ஸ்திததூளி சத்ருஷம் விசிந்தய. அதாவது ஒருத்தருக்கு வந்து பகவானுடைய சேவையில, பகவானுடைய நாமத்துல எந்த அளவுக்கு வந்து ருச்சி இருக்கு, அது இருக்கிறதுனால அவருக்கு வந்து இந்த பௌதீக உலகத்துல கொஞ்சம் கூட எந்த ஒரு விருப்பமும் இல்லாம இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து சைத்தன்ய மகாபிரபு எடுத்து காமிச்சாரு. ನಿನ್ನೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಹೇಳಿದ ಫಿಫ್ತ್ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಅವರೇನು ವಿವರಿಸಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ಐನಂದ ತನುಜ ಕಿಂಕರಂ ಪತಿತಮ್ಮ ವಿಷಮೇ ಭವಾಂಬುದೌ ಕೃಪಯಾ ತವ ಪಾದ ಪಂಕಜ ಸ್ಥಿತಧೂಲಿ ಸದೃಶಂ ವಿಚಿಂತಯ. ಅದರಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ನಮಗೆ ಭಗವಂತನ ಸೇವೆ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಆಸಕ್ತಿ ಇದೆ, ಆ ರೀತಿ ಯಾರಿಗೆ ಆಸಕ್ತಿ ಇದೆಯೋ ಅಂತ ಸಾಧಕನಿಗೆ ಭೌತಿಕ ವಿಷಯದ ಮೇಲೆ ஆசக்தி இரோதில்ல ಅನ್ನೋದನ್ನ விவரிಸಿದ್ದಾರೆ. அதாவது 4வது ஸ்லோகத்துல வந்து எனக்கு வந்து நான் தனம் வேண்டாம், நான் ஜனம், எனக்கு ஜனமும் வேண்டாம், இந்த மாதிரி எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டே இருந்தார். ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು 4ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ நதனம் நஜனம் ந சுந்தரி, ನನಗೆ ಏನು ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. ஆனா 5வது ஸ்லோகத்துல என்ன கேக்குறாரு, எனக்கு உங்களுடைய பாதத்துல ஒரு தூசியா இருக்கணும்னு வந்து விரும்புறேன்னு கேக்குறாரு. 4ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಏನು ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು 5ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಪಾದ ಧೂಳಿಯಾಗಿ ಇರೋದಕ್ಕೆ ನನಗೆ ಒಂದು ಅವಕಾಶ ನೀಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ எதுவுமே வேண்டாம்னு சொன்னா அப்போ பகவான் வந்து ஏதாவது வந்து கொடுக்கணுமே அப்படின்னு வந்து தோணும். இப்ப ஏதாவது ஒண்ணு கேளுப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாரு பகவான். ನಮ್ಗೆ ಯಾವ್ದು ಬೇಡ ಅಂತಿದ್ರೆ ಭಗವಂತನ್ಗೆ ಏನೋ ಕೊಡ್ಬೇಕು ಅಂತ ಅನ್ಸುತ್ತೆ. ಅವಾಗ ಅವರು ಏನಾದ್ರೂ ಕೇಳಲೇಬೇಕು ನೀನು ಅಂತ ಭಗವಂತ ನಮ್ಮನ್ನ ಕೇಳ್ತಾರೆ. அது வந்து நம்ம பிரகலாதருடைய சரித்திரத்திலையும் நம்ம பார்க்கலாம். ಇದನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಪ್ರಹ್ಲಾದರ ಚರಿತ್ರೆ ಮೂಲಕ ನೋಡ್ಬೋದು. பிரகலாதர் அதாவது இரணிகசிபு வந்து வதம் செய்ததுக்கு அப்புறமா நரசிங்க தேவர் வந்து பிரகலாதர்ட்ட கேக்குறாரு, உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு சொல்றாரு. ಪ್ರಹ್ಲಾದರ ಚರಿತ್ರೆಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ನರಸಿಂಹದೇವ್ ಬಂದು ಹಿರಣ್ಯಕಶಿಪುವನ್ನು ವಧ ಮಾಡಿದ್ಮೇಲೆ ಪ್ರಹ್ಲಾದರನ್ನು ನೋಡಿ ನಿನಗೇನಾದ್ರೂ ವರ ಬೇಕೇ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. ಏನಾದ್ರೂ ಕೇಳಲೇಬೇಕು ಅಂತಾನು ಕೇಳ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ ನರಸಿಂಹದೇವ್ ಪ್ರಹ್ಲಾದರನ್ನು. அதுக்கு பிரகலாதர் சொல்றாரு, என்ன பிசினஸ் மேன் நினைச்சீங்களா, ஒண்ணு கொடுத்துட்டு ஒண்ணு வாங்குறதுக்கு. ಈ ರೀತಿ ನರಸಿಂಹದೇವ್ ಕೇಳಿದಾಗ ಪ್ರಹ್ಲಾದ್ ಮಹಾರಾಜ್ ಅಂತಾರೆ, ನನ್ನನ್ನೇನು ವ್ಯಾಪಾರಿ ಅಂತ ಅನ್ಕೊಂಡ್ರಾ? ನಾನೇನಾದ್ರೂ ನಿಮ್ಗೆ ಮಾಡಿದ್ರೆ ನೀವು ನನ್ಗೇನಾದ್ರೂ ಕೊಡ್ಬೇಕು ಅನ್ನೋದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ವ್ಯಾಪಾರ ಸ್ಥಿತಿ. ಆದ್ರಿಂದ ನೀವು ಆತರ ವ್ಯಾಪಾರಿ ಅಂತ ಅನ್ಕೊಂಡ್ರಾ ಅಂತ ಪ್ರಹ್ಲಾದ್ ಮಹಾರಾಜ್ ನರಸಿಂಹದೇವರನ್ನ ಕೇಳ್ತಾರೆ. ஆனாலும் கடைசியில நரசிம்மர் வந்து என்னுடைய திருப்திக்காக ஏதாவது கேளுப்பா அப்படின்னு சொன்னார். ಎಷ್ಟು ಫೋರ್ಸ್ ಮಾಡಿದ್ರು ಪ್ರಹ್ಲಾದ್ ಮಹಾರಾಜ್ ಏನೇ ವರನು ಕೇಳಿಲ್ಲ. ಆದ್ರೂನು ಕೊನೆಯಲ್ಲಿ ನರಸಿಂಹದೇವ್ ಪ್ರಹ್ಲಾದರನ್ನ ಕೇಳ್ತಾರೆ, ನನ್ನ ತೃಪ್ತಿಗೋಸ್ಕರ ಆದ್ರೂ ನೀನೇನಾದ್ರೂ ಒಂದು ವರನ ಕೇಳಲೇಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. சோ தூய பக்தர்கள் அந்த மாதிரி பகவான் கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಭಗವಂತನ ಬಳಿ ಏನನ್ನು ಅವರು ಎದುರು ನೋಡೋದಿಲ್ಲ, ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟ್ ಮಾಡೋದಿಲ್ಲ. ஆனா நாம வந்து கோவிலுக்கு வரும்போதே ஒரு பிரார்த்தனையோட வருவோம். அந்த பிரார்த்தனையை நிறைவேறலன்னா, ஆமா அந்த கோயிலுக்கு போனா நம்ம நினைச்சது எதுவும் நடக்கலப்பா, இனிமே அந்த கோயிலுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போறதை நிப்பாட்டிடுவோம். ಆದ್ರೆ ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರಿಗೆ ತದ್ವಿರುದ್ಧವಾಗಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಭಗವಂತನ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗಕ್ ಮುಂಚೆನೆ ಒಂದ್ ಲಿಸ್ಟ್ ತಯಾರಿ ಮಾಡ್ಕೊಂಡಿರ್ತೀವಿ. ಆಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಮ್ಮ ಪೆಟಿಷನ್ ಹೇಳ್ತೀವಿ. ಆದ್ರೆ ಆ ವರ ಭಗವಂತ ನಡೆಸಿಲ್ಲ ಅಥವಾ ನಮ್ಗೆ ಆ ವರ ನಾವು ನೆನ್ಸಿದ್ದು ನಡೆಸಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಆ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗೋದೇ ವ್ಯರ್ಥ ಅಂತ ಅನ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತೀವಿ. சைத்தன்ய மகாபிரபு இங்க அந்த மாதிரி இல்ல. அவர் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு விருப்பமும் இல்ல, ஆனா நீங்க எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து ஒரு வரம் கொடுங்க. என்ன அப்படின்னா, அது வந்து உங்களுடைய தாமரை திருவடிகள்ல என்னை வந்து ஒரு தூசியா சேர்த்துக்கோங்க அப்படின்னு கேக்குறாரு. ಆದ್ರೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಇಲ್ಲಿ ಯಾವ ವರನೂ ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ.
ಅಥವಾ ನೀವು ಏನಾದರೂ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಬಯಸಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಪಾದ ಕಮಲಗಳಲ್ಲಿ ನನ್ನನ್ನ ಒಂದು ಚರಣ ಧೂಳಿಯಾಗಿ ಸೇರಿಸ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இப்ப அது வந்து பகவான் சாங்ஷன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த பக்தர் வந்து உன்னதமான பாவ நிலையை வந்து அடைவார். ಈ ರೀತಿ ಕೇಳಿದ ಭಕ್ತನ ಆಸೆಯನ್ನ ಭಗವಂತ ನೆರವೇರಿಸ್ಬಿಟ್ರೆ ಆ ಭಕ್ತ ಭಾವ ನೆಲೆಯನ್ನು ಸೇರ್ತಾರೆ. எப்போ ஒரு சாதகனுடைய மனதானது பகவானுடைய சரணத்துல வந்து நிலைச்சு நின்றுச்சோ, அப்போ அவருக்கு வந்து உன்னதமான சில அறிகுறிகள் வந்து ஏற்படும். அது இங்க இந்த ஸ்லோகத்துல வந்து ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು சொல்றாரு. ಯಾವಾಗ ಭಗವಂತನ ಕೃಪೆ ಅವ್ರಿಗೆ ಸಿಕ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರು ಉನ್ನತ ನೆಲೆಯಲ್ಲಿ ಸೇರ್ತಾರೆ. ಅದರ ಬಗ್ಗೆ ಈ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ವಿವರಣೆ ನೀಡಿದ್ದಾರೆ. சோ இங்க வந்து ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು அந்த மாதிரியான ஒரு நிலை வேணும்னு வந்து பிரார்த்தனை பண்றாரு. ಅಂದ್ರೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಆ ರೀತಿಯ ಒಂದು ಭಾವ ನಮಗೆ ಬೇಕು ಅಂತ ಇಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ பிரார்த்தனைகள் வந்து பொதுவா வந்து 3 விதம். ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು 3 ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತವೆ. ஒண்ணு வந்து சம்பிரார்த்தனாத்மிகா அப்படின்னு அர்த்தம். ಒಂದು ಸಂಪ್ರಾರ್ಥನಾರ್ಥಿಕ ಅಂತ ಒಂದು ಅರ್ಥ. ஆத்மிகா அப்படின்னு சொன்னா முழு இதயத்துடனும் மனதுடனும் பணிவுடனும் செய்யப்படும் பிரார்த்தனை. முழு இதயத்துடனும் மனதுடனும் பணிவுடனும் செய்யப்படும் பிரார்த்தனை ಸಂಪ್ರಾರ್ಥನಾತ್ಮಿಕಾ ಪ್ರಾರ್ಥನೆ ಅರ್ಥ. ಈ ಮೊದಲನೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಭಗವಂತನಿಗೆ ಸೇವೆ ಸಲ್ಲಿಸುವ ಒಂದು ವಿಧ. இரண்டாவது பிரார்த்தனை தைன்ಯ ಬೋಧಿಕಾ அப்படின்னு பேரு. ಎರಡನೇ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಹೆಸರು தைன்ய ಬೋಧಿಕಾ ಅಂತ. தைன்ய போதிகா அப்படின்னு சொன்னா ஒரு பக்தர் தன்னை வந்து கீழான நிலையில வந்து வைத்து செய்யப்படக்கூடிய ஒரு ಪ್ರಾರ್ಥನೆ. ಎರಡನೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಧೈನ್ಯ ಬೋಧಿಕಾ ಅಂದ್ರೆ ಒಂದು ಭಕ್ತ ತನ್ನನ್ನ ಕೀಳು ನೆಲೆಯಲ್ಲಿ ಇರಿಸಿಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ. இது நம்ம வந்து பல பக்தருடைய பிரார்த்தனைகள்ல பார்க்கலாம். அவங்க வந்து தங்களை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கீழான நிலையில வச்சு வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. நாங்க வந்து ஒண்ணுமே இல்ல, நாங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு புழுவுக்கு சமமானவங்க அப்படின்னு சொல்லிலாம் வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. ಈ ಎರಡನೇ ಪ್ರೇಯರ್ ಆದ ಧೈನ್ಯ ಬೋಧಿಕಾ ಅನ್ನೋ ಅರ್ಥ ಅಂದ್ರೆ ಅವರು ಕೀಳು ನೆಲೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋದು. ಈ ರೀತಿಯ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ನಾವು ಹಲವಾರು ಭಕ್ತರ ಲೀಲೆಗಳಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. ಅವರು ತಮ್ಮ ಹುಳುಗಿಂತ ಜಾಸ್ತಿ ಕೀಳಾಗಿ ತಮ್ಮನ್ನ ಪರಿಗಣಿಸಿ ಅವರು ನಾನು ಏನಕ್ಕೂ ಅರ್ಹನಲ್ಲ ಅನ್ನೋ ಭಾವದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ. மூணாவது பிரார்த்தனைக்கு பேரு லாலசாமயி பிரார்த்தனா. லாலசாமயி. ಮೂರನೇ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಹೆಸರೇನೆಂದರೆ ಲಾಲಸಾಮಯಿ ಪ್ರಾರ್ಥನಾ. அப்படின்னு சொன்னா யாரு ஒருத்தர் ஏற்கனவே ரதி இல்லைன்னா பாவ நிலையில யாரு ஒருத்தவங்க வந்து இருக்கிறாங்களோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, லாலசானா பேராசைன்னு அர்த்தம். அவங்க பகவானுக்கு வந்து சேவை செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஏக்கத்தோட வந்து அவங்க இருப்பாங்க. ಲಾಲಸ ಅಂದ್ರೆ ಅವರು ಆಲ್ರೆಡಿ ಭಾವ ನೆಲೆಗೆ ಏರಿದವರು, ಅತಿಹಾಸೆಯಿಂದ ಕೂಡಿರ್ತಾರೆ ಅವರು. பேராசையோட பகவானுடைய சேவைக்காக வந்து ஒரு ஏக்கத்தோட இருப்பாங்க.
ಅತಿ ಆಸೆಯಿಂದ ಭಗವಂತನ ಸೇವೆಗಾಗಿ ಯಾವಾಗಲೂ ಆಕರ್ಷಿತರಿರ್ತಾರೆ. ಯಾವಾಗಲೂ ನನಗೆ ಸೇವೆ ಸಿಗುತ್ತಾ ಅನ್ನೋ ಒಂದು ಇದರಲ್ಲೇ ಇರ್ತಾರೆ ಅವರು. பொதுவா இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனை அது வந்து பக்தியில ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க, அதாவது பாவ நிலையில இருக்கிறவங்கனால செய்யப்படக்கூடிய ஒரு பிரார்த்தனை. ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಈ ಮೂರನೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಒಂದು ಉತ್ತಮ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರುವವರು ಮಾಡುವ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಆಗಿದೆ. சோ இதுக்கு வந்து நாரதர் அவருடைய ஒரு பிரார்த்தனையில வந்து கேக்குறாரு, கதாகம் யமுனா தீரே நாமானி தவ கீர்த்தயன் உத்பாஷ்ப புண்டரீகாக்ஷ ரசயிஷ்யாமி தாண்டவம். அதாவது நாரத முனிவர் வந்து பகவான் கிருஷ்ணர் அவர் வந்து யமுனா தீரத்துல வந்து அவர் வந்து டான்ஸ் ஆடுறத வந்து இவர் வந்து பார்க்கணும், பார்த்து அதை வந்து ஆனந்தத்துல நான் வந்து தாண்டவம் ஆடணும், நான் கீர்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாரத முனி வந்து பிரார்த்தனை பண்றாரு. ಇದಕ್ಕೆ ಉದಾಹರಣೆ ಅಂದ್ರೆ ನಾರದ ಮುನಿಗಳು ತನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಹೀಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ಯಮುನಾ ತೀರದ ಬಳಿ ಕೃಷ್ಣ ನರ್ತನ ಆಡುವುದನ್ನು ನಾನು ನೋಡಿ ಅವರ ಜೊತೆ ಕೀರ್ತನೆ ಮಾಡಿ ನಾನು ನರ್ತನ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ ನಾರದ ಮುನಿಗಳು. சோ இது மாதிரி நம்ம எல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ண முடியாது, ஏன்னா நம்மளாம் அதுக்கு வந்து தகுதியானவர்கள் வந்து இல்ல. ஆல்ரெடி நாரதர் வந்து ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறதுனால அவர் அந்த மாதிரியான ஒரு பிராರ್ಥನೆகளை வந்து பண்ணலாம். ನಮಗೆಲ್ಲ ಇಂತಹ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲ. ನಾರದ ಮುನಿಗಳು ಉತ್ತಮ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರೋದ್ರಿಂದ ಅವರು ಇಂತಹ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನ ಮಾಡಕ್ಕೆ ಅರ್ಹರು. சோ இந்த மாதிரியான ஒரு பாவ நிலையை ஒருத்தர் வந்து எப்படி அடைகிறாரு? பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்வதன் மூலமா அடைகிறார். ಇಂತಹ ಭಾವಸ್ಥಾನವನ್ನು ಯಾರು ಪಡೀತಾರೆ ಅಂದ್ರೆ ಯಾರು ಭಗವಂತನ ನಾಮವನ್ನು ಉತ್ತಮ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಜಪ ಮಾಡುವರು ಅವರಿಗೆ ಈ ಭಾವ ಲಭಿಸುತ್ತೆ. ಮಾತಾಜಿ ಕೊಂಚ ಸೌಂಡಾ ಪೇಸುங்க. ಇಂತಹ ಭಾವನೆ ಯಾರಿಗೆ ಬರುತ್ತೆ, ಉತ್ತಮವಾಗಿ ನಾವು ಯಾರು ಜಪ ಮಾಡ್ತಾರೋ ಅಂತವರಿಗೆ ಈ ಭಾವನೆ ಲಭಿಸುತ್ತೆ. எஸ், பகவானுடைய நாமங்கள் 2 வகையானதுன்னு நம்ம வந்து பார்த்தோம். ಭಗವಂತನ ನಾಮಗಳು 2 ರೀತಿಯವು ಅಂತ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. ஒன்னு வந்து ಮುಖ್ಯ ನಾಮಂ, ಇನ್ನೊಂದು வந்து ಗೌಣ ನಾಮಂ. ಒಂದು ಮುಖ್ಯ ನಾಮ ಮತ್ತೊಂದು ಗೌಣ ನಾಮ. சோ முக்கிய நாமம் அப்படிங்கிறது நேரடியா பகவானோட தொடர்புல இருக்கக்கூடியது, இல்ல நேரடியா பகவானுடைய லீலைகளை வந்து குறிப்பிடக்கூடியது. ராமா, கிருஷ்ணா, யசோதானந்தன், நந்தநந்தன், இந்த மாதிரி பல பெயர்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் ಮುಖ್ಯ ನಾಮ. ಮುಖ್ಯ ನಾಮ ಅಂದರೆ ಭಗವಂತನಿಗೆ ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ನೇರವಾಗಿ ಇರುವ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಇರುವವರು. ರಾಮ, ಕೃಷ್ಣ, ಯಶೋದಾನಂದನ್, ನಂದನಂದನ್, ಈ ರೀತಿಯ ನಾಮಗಳು ಮುಖ್ಯ ನಾಮವಾಗಿದೆ. இரண்டாம் தரமான நாமம் அதாவது கவுன நாமம், அது வந்து என்னன்னா பரமாத்மா, ஈஸ்வரா, ಅದು மாதிரி இன்னும் நிறைய பேர் நம்ம ஏற்கனவே ஒரு ಕ್ಲಾಸ್ನಲ್ಲಿ நம்ம ಅದೆல்லாம் பார்த்தோம். ಗೌಣ ನಾಮ ಎಂಬುದು ಪರಮಾತ್ಮ, ಈಶ್ವರ ಈ ರೀತಿಯಾದದ್ದು. ಇದನ್ನ ನಾವು ಒಂದು ಕ್ಲಾಸಲ್ಲಿ ವಿವರಣೆಯಾಗಿ ನೋಡಿದೀವಿ. இந்த மாதிரியான நாமங்கள்லாம் நம்ம வந்து எவ்வளவுதான் உச்சரிச்சாலும் அதுல வந்து என்ன கிடைக்காது, அதுல வந்து பிரேமை கிடைக்காது. ಇಂತಹ ನಾಮಗಳನ್ನ ನಾವು ಎಷ್ಟೇ ಪ್ರನೌನ್ಸ್ ಮಾಡಿದ್ರು, ಉಚ್ಚರಿಸಿದ್ರು ಕೂಡ ಅದರಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಅಷ್ಟು ಪ್ರಭು அதுல அந்த நாமங்களை சொல்றதுனால நமக்கு வந்துட்டு பிரேமை கிடைக்காது. ಇಂತಹ ಹೆಸರುಗಳನ್ನ ನಾವು ಪ್ರನೌನ್ಸ್ ಮಾಡೋದ್ರಿಂದ ನಮ್ಗೆ ಪ್ರೇಮ ಸಿಗೋದು. அது ஏன் வந்து முக்கிய நாமம் அது சொன்னா பிரேமை கிடைக்கும், ரெண்டாவது அதாவது கவுன நாமத்தை சொன்னா வந்து பிரேமை கிடைக்காது? ரெண்டுமே அவரோட நாமம் தானே.
ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ಸಂಶಯ ಬರ್ಬೋದು. ಮುಖ್ಯ ನಾಮ ಹೇಳಿದ್ರೆ ಪ್ರೇಮ ಸಿಗುತ್ತೆ, ಮತ್ತೆ ಗೌಣ ನಾಮ ಹೇಳಿದ್ರೆ ಪ್ರೇಮ ಸಿಗೋದಿಲ್ಲ. ಎರಡು ಭಗವಂತನ ನಾಮ ತಾನೆ ಅನ್ನೋ ಒಂದು ಸಂಶಯ ಬರುತ್ತೆ. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த இரண்டாம் தர நாமம், அதாவது கவுன நாமத்துல வந்து மமதா அப்படிங்கிறது கிடையாது. மமதா அப்படின்னு சொன்னா என்னுடையது அப்படின்னு அர்த்தம். ಗೌಣ ನಾಮದಲ್ಲಿ ಮಮತಾ ಅನ್ನೋದು ಇಲ್ಲ. ಮಮತಾ ಅಂದ್ರೆ ನನ್ನದು ಅಂತ ಅರ್ಥ. என்னுடையது அப்படின்னு சொன்னா, இப்ப கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் என்னுடைய பையன்னு சொல்லலாம், என்னுடைய நண்பன்னு சொல்லலாம், என்னுடைய காதலன்னு சொல்லலாம். இப்படி அவர் கூட வந்து ஏதாவது ஒரு உறவை, என்னுடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறவை நம்ம முக்கிய நாமத்துல வந்து நம்ம செய்ய முடியும். ಅಂದ್ರೆ ಈ ಮುಖ್ಯ ನಾಮದಲ್ಲಿ ಮಮತೆ ಇರುತ್ತೆ. ಅಂದ್ರೆ ಕೃಷ್ಣ, ರಾಮ ಅಂದ್ರೆ ಅವರು ನನ್ನವರು ಅನ್ನೋ ಒಂದು ಮುಖ್ಯತೆ ಇರುತ್ತೆ. அது மட்டும் இல்ல, பகவானே வந்து அவர் வந்து மமதா, அதாவது இந்த பக்தர் என்னுடையவர் இல்ல நான் அந்த பக்தருடையதுன்னு சொல்றதுல அவருக்கே சந்தோஷம். ಭಗವಂತನಿಗೆ ಯಾವಾಗ್ಲೂ ಭಕ್ತನು ನನ್ನವನು ಅನ್ನೋದ್ರಲ್ಲಿ ತುಂಬಾ ಸಂತೋಷ. ಭಕ್ತನಿಗೆ ಭಗವಂತ ನನ್ನವರು ಅನ್ನೋದು ತುಂಬಾ ಸಂತೋಷ. ஸ்ரீரங்கத்துல ஒரு ஆச்சாரியர் இருந்தாரு, அவருக்கு பேரு நஞ்சியர்னு பேரு. ಶ್ರೀರಂಗದಲ್ಲಿ ಒಂದು ಆಚಾರ್ಯರಿದ್ದರು, ಅವರ ಹೆಸರು ನಂಜಿಯರ್ ಅಂತ. அந்த ஆச்சாரியர் ஒரு விக்கிரகம் வச்சு வழிபட்டு இருந்தாரு. அந்த விக்கிரகத்துக்கு அவர் ஒரு பேரும் வச்சாரு. ಆ ನಂಜಿಯರ್ ಅನ್ನೋ ಒಂದು ಆಚಾರ್ಯರು ಅವರು ಒಂದು ವಿಗ್ರಹವನ್ನ ತನ್ನೊಳಗೆ ಇಟ್ಟು ಅವರು ಪೂಜೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಮತ್ತೆ ಆ ವಿಗ್ರಹಕ್ಕೆ ಹೆಸರನ್ನು ಕೂಡ ಇಟ್ಟಿದ್ರು. அது என்னன்னா சலங்கை அழகியார் அப்படின்னு அந்த ವಿಗ್ರಹಕ್ಕೆ பேர். ಆ ನಂಜಿಯರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವರು ಇಟ್ಕೊಂಡಿರುವ ಒಂದು ಪೂಜಿಸುವ ಆ ವಿಗ್ರಹಕ್ಕೆ ಸಲಂಗಯ್ಯರ್ ಅನ್ನೋ ಒಂದು ಹೆಸರಿತ್ತು. சலங்கை அழகியார். சலங்கை அழகியார். இவர் இந்த விக்கிரகத்துக்கு இந்த பேர் வச்சிருக்கிறது வேற யாருக்கும் தெரியாது, அவருக்கு மட்டும் தான் தெரியும். ಈ ನಂಜಿಯರ್ ಈ ವಿಗ್ರಹಕ್ಕೆ ಇಟ್ಟಿರುವ ಈ ಹೆಸರು ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಈ ಆಚಾರ್ಯರಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತಿತ್ತು. சோ அந்த மாதிரி அவர் அந்த விக்கிரகத்தை வந்து வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தாரு. ಈ ರೀತಿಯಾಗಿ ನಂಜಿಯರು ಆ ವಿಗ್ರಹಕ್ಕೆ ಹೆಸರಿಟ್ಟು ಈ ರೀತಿಯಾಗಿ ಪೂಜೆ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ರು. ஒரு நாள் அந்த நஞ்சியர் வசிக்கக்கூடிய அதே தெருவுல ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து நஞ்சியர்ட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாரு. ಅವರು ಈ ತರ ನಂಜಿಯರ್ ಇರುವ ಅದೇ ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ರು ಒಂದು ಆಚಾರ್ಯರಿದ್ರು, ಅವರು ಕೂಡ ಬಂದು ನಂಜಿಯರ್ ಹತ್ರ ಒಂದು ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡಿದ್ರು. நஞ்சியர் வந்து அந்த நேரத்துல ஒரு ஆச்சாரியர், ஒரு குரு, அவர்கிட்ட வந்து சொன்னாரு, ஓ குருவே, இந்த மாதிரி உங்களுடைய வீட்டுல நீங்க வந்து டெய்டி வச்சிருக்கீங்களே, அவங்களுக்கு நீங்க வந்து நாவல் பழம் அதை வந்து நீங்க வந்து ஆஃபர் பண்ணணுமா அப்படின்னு வந்து சொல்லுவாரு. ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡಲು ಬಂದಿರುವ ಆ ವ್ಯಕ್ತಿಯು ಅವ್ರಿಗೆ ನಂಜಿಯರ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಹತ್ರ ಇಟ್ಕೊಂಡಿರೋ ಆ ಡಿಟಿಗೆ ನಾವಲ್ ಪಳಂ ಅಂದ್ರೆ ನನ್ಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆ ಹಣ್ಣನ್ನ ನೀವು ಅವ್ರಿಗೆ ಆಫರ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ನೈವೇದ್ಯ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. நாவல் பழம்னா என்ன கன்னடத்துல? ವೀಣಾ ಮಾತಾಜಿ ಯಾರಿಗಾದ್ರೂ ಗೊತ್ತಾ ನಾವಲ್ ಪಳಂ ಅಂದ್ರೆ? ನೈವೇದ್ಯನೇ ಪ್ರಭು. ಅಲ್ಲ, ನೈವೇದ್ಯ ಓಕೆ ಮಾತಾಜಿ, ಆ ಹಣ್ಣಿನ ಹೆಸರು ನಾವಲ್ ಪಳಂ ಅಂತ ತಮಿಳ್ನಲ್ಲಿ ಇದೆ, ಮತ್ತೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಆ ಹಣ್ಣಿನ ಹೆಸರು ப்ளூபெரி, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே, பெருசா இருக்கும். ವೀಣಾ ಮಾತಾಜಿ. ನಾಗಪಳಮ ಪ್ರಭು. ನೇರಳೆ ಹಣ್ಣು. ನೇರಳೆ ಹಣ್ಣು. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮಾತಾಜಿ. ನೇರಳೆ ಹಣ್ಣು ಪ್ರಭು. ஓகே. சோ அந்த மாதிரி அவர் வந்து சொன்னாரு, நீங்க உங்க டேட்டிக்கு வந்து அந்த பழம் நீங்க ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ಆ ವ್ಯಕ್ತಿ
ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಂಜಿಯರ್ಗೆ ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ, ನೀವು ನಿಮ್ಮ ವಿಗ್ರಹಕ್ಕೆ ನೇರಳೆ ಹಣ್ಣನ್ನ ನೈವೇದ್ಯ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ. ம். உடனே அவர் கேட்டாரு, அப்படின்னு யாரு உங்ககிட்ட சொன்னா அப்படின்னு கேட்டாரு. ನಂಜಿಯರ್ ಹೇಳ್ತಾರೆ, ಈ ರೀತಿ ಆಫರ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ನಿನ್ನ ಹತ್ರ ಯಾರು ಬಂದು ಹೇಳಿದ್ದು ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. அதுக்கு அவர் சொன்னாரு, உன் வீட்டு டெய்டி தான் என் கனவுல வந்து 2-3 நாளா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ನಂಜಿಯರ್ಗೆ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನಿಮ್ ಮನೆಯಲ್ಲಿರೋ ವಿಗ್ರಹನೇ, ನೀವು ಆರಾಧನೆ ಮಾಡುವ ಆ ದೈವನೇ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನನ್ ಕನ್ಸಲ್ಲಿ ಬಂದು 2-3 ದಿನದಿಂದ ತುಂಬಾ ತೊಂದರೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அதுக்கு அவர் வந்து ஆச்சாரியர் கேட்டாரு, நான் வொர்ஷிப் பண்ற டெய்டி தான் உன் கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்றாங்கன்றதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டாரு. ಇದನ್ನ ಕೇಳ್ಬಿಟ್ಟು ನಂಜರ್ ಹೇಳಿದ್ರು, ನಾನು ಆರಾಧನೆ ಮಾಡುವ ದೈವನೇ ನಿನ್ ಕನಸಲ್ಲಿ ಬಂದ್ರು ಅನ್ನೋದಕ್ಕೆ ಏನ್ ಪ್ರೂಫ್ ಇದೆ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய டெய்டிக்கு பேரு சலங்கை அழகியார் தானே? ಅವಾಗ ಆ ವ್ಯಕ್ತಿ ಹೇಳ್ತಾರೆ, ನಿಮ್ ಮನೆಯಲ್ಲಿರೋ ಆ ಡಿಟಿ ಹೆಸರು ಸಲಂಗೈ ಅಳಗಿಯರ್ ತಾನೆ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. கேட்டுட்டு ஆச்சாரியருக்கு ஷாக். இந்த பேர் என்னைய தவிர வேற யாருக்குமே தெரியாதே, இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி. ನಂಜಿಯರ್ಗೆ ಇದನ್ನ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯ ಆಗ್ಬಿಡ್ತು. ಯಾಕೆಂದ್ರೆ ಅವ್ರು ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಈ ಹೆಸರನ್ನ ಆ ಡೇಟಿಗೆ ಇಟ್ಟಿದ್ರು. ಮತ್ತೆ ಇವ್ರಿಗೆ ಹೇಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು ಈ ಹೆಸರು ಅಂತ ಅವ್ರು ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯದಿಂದ ನೋಡಿದ್ರು. அப்போ அவர் ஆமா அது என் வீட்டு டேட்டி தான் அப்படின்னு சொன்னாரு. ಮತ್ತೆ ಆ ಹೆಸರನ್ನ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಹೌದು, ಸಲಂಗೈ ಅಳಗಿಯರ್ ಅನ್ನೋದು ನನ್ನ ಮನೆಯ ಆರಾಧ್ಯ ದೈವಾನೇ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. உடனே அந்த டேட்டி தான் கேக்குறாங்க, அவங்களுக்கு அந்த நாவல் பழம் ஆஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ತಕ್ಷಣ ಆ ವ್ಯಕ್ತಿ ಹೇಳ್ತಾರೆ, ಆ ಡೈಟಿನೇ ಕೇಳ್ತಾ ಇರೋದು, ನೇರಳೆ ಹಣ್ಣು ಬೇಕು ನೈವೇದ್ಯ ಮಾಡಕ್ ಹೇಳಿ ಅಂತ ಕನ್ಸಲ್ಲಿ ಬಂದು ಹೇಳಿದ್ದು ಅವರೇ, ಅದಕ್ಕೆ ನೀವು ನೈವೇದ್ಯ ಮಾಡಿ ಅಂತ ನಂಜರ್ನ ಅವ್ರು ಬೇಡ್ಕೊಳ್ತಾರೆ. அதை கேட்டு அப்படியே நஞ்சீர் கண்ணுல இருந்து தண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓ பகவானே. ಇದನ್ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ನಂಜರ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೀರ್ ಬಂತು, ಆನಂದ ಭಾಸ್ಮ. சோ அந்த டேட்டி வந்து கிருஷ்ணா டேட்டி. சோ அப்போ அவர் நினைச்சாரு, ஓ பகவானே கிருஷ்ணா, உனக்கு எவ்வளவோ வேதங்கள்ல பேர் இருக்கு, எத்தனையோ இதுக்கு முந்தின பக்தர்கள்லாம் உங்களுக்கு அழகான பேர்கள் வச்சிருக்கிறாங்க. அந்த பேரெல்லாம் நீ வந்து யூஸ் பண்ணாம ஏதோ இந்த ஒரு அடியன் நான் வந்து ஆசைப்பட்டு உங்களுக்கு ஒரு பேர் வச்சேன், அந்த பேரு தான் உங்களுடைய அடையாளமா நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய இந்த கருணையை நான் என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்லி அவர் கண் கலங்கி நின்னாரு. ಹರಿಬೋಲ್. ನಂಜಿಯರು ಇದನ್ನ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಅವ್ರು ಅಂತಾರೆ, ಕೃಷ್ಣ, ವೇದಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಗೆ ಎಷ್ಟೋ ಒಂದು ನಾಮಗಳಿವೆ, ಆದ್ರೆ ನಾನು ಈ ದಾಸ, ನಾನು ಏನಕ್ಕೂ ಅರ್ಹನಲ್ಲದ ಒಂದು ದಾಸ, ನಾನೇನೋ ಸಲಂಗೈ ಅಳಗಿಯರ್ ಅಂತ ಒಂದು ನಾಮವನ್ನ ಇಟ್ಬಿಟ್ಟು ನಾನು ನಿಮ್ಗೆ ಪೂಜೆನ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ, ಅದನ್ನ ಕೂಡ ನೀವು ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ಕೊಂಡಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಅವರು ಆನಂದದಿಂದ ಅಳ್ತಾರೆ. பகவான் வந்து அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கலாம், நான் தான் சர்வேஸ்வரன், மகேஸ்வரன், கிருஷ்ணா, இன்னும் என்னென்னமோ பேர் வந்து சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, நான் தான் நஞ்சியர் வீட்டுல இருந்து வர்றேன். அப்படின்னா என்னன்னா, நஞ்சியர் வீட்டு பையன் நானு, அவர் வீட்டுல இருந்து வர்றேன் நானு, என் பேரு சலங்கை அழகியார் அப்படின்னு சொல்லி தன்னை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அப்போ பகவான் அந்த பக்தர், அதாவது பகவான் அந்த பக்தர் என்னுடையவர்னு நினைக்கிறாரு, அந்த பக்தரும் வந்து பகவான் என்னுடையவர்னு நினைக்கிறார். அதான் மமதா அப்படிங்கிறது. அந்த உணர்வு வந்து என்ன பண்ணுது, அந்த உறவை வந்து ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗುದು. ಭಗವಂತ ಆ ವ್ಯಕ್ತಿಯ ಕನಸಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನಾನೇ ಸರ್ವೇಶ್ವರ, ನಾನೇ ಮಹೇಶ್ವರ ಅಂತ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಅವರ ಹೆಸರುಗಳನ್ನ ಹೇಳ್ಕೊಬೋದಿತ್ತು. ಆದ್ರೆ ಅವರು ನಂಜರಿಟ್ಟ ಅಳಗಿಯ ಸಲಂಗೈ ಅಳಗಿಯರ್ ಅನ್ನೋ ಒಂದು ಹೆಸರನ್ನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ಕೊಂಡು, ನಾನೇ ನಂಜಿಯರ್ ಮನೆಯಲ್ಲಿರೋ ಸಲಂಗೈ ಅಳಗಿಯರ್, ನನಗೆ ಈ ತರ ನೈವೇದ್ಯ ಬೇಕಾಗಿದೆ, ನೀನು ಹೋಗಿ ಹೇಳು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಇದ್ರ ಮೂಲಕ ನಾವೇನು ತಿಳ್ಕೊಬೋದಂದ್ರೆ, ಭಕ್ತನು ಇಟ್ಟ ಒಂದು ಹೆಸರನ್ನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ಕೊಂಡು ಆ ಭಕ್ತ ನನ್ನವನು ಅಂತ ಭಗವಂತ ನೆನ್ಸ್ಕೊಳ್ತಾರೆ. ಭಗವಂತ ನನ್ನವರು ಅಂತ ಭಗವಂತನ ಹೆಸರನ್ನು ಆ ನಂಜಿಯರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆ ನಾಮವನ್ನ ಇಡ್ತಾರೆ. ಇದರಿಂದ ಭಕ್ತನ್ ಇದು ಮಮತಾ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ.
ಇದರಿಂದ ಭಕ್ತನಿಗೂ ಭಗವಂತನಿಗೂ ಇರುವ ಸಂಬಂಧ ತುಂಬಾ ಬಲವಾಗಿರುತ್ತೆ. யா சோ இந்த மமதாங்கிற அந்த உணர்வு, அதாவது என்னுடையவர் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கு, அது வந்து அன்பை வந்து அதிகப்படுத்தும். ಮಮತಾ ಅನ್ನೋ ಒಂದು ಮಮತೆ ಎಂಬುದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಭಗವಂತನ ಮೇಲೆ ಪ್ರೇಮೆಯನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿಸುತ್ತೆ. ஆனா அந்த கவுன நாமத்துல வந்து அந்த மமதா வந்து வராது. பரமாத்மா சொன்னா என்னுடைய பரமாத்மான்னு சொல்லுவோமா? ஈஸ்வரான்னு சொன்னா அவர் என்னுடைய ஈஸ்வரர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோமா? ಅಂದ್ರೆ ಗೌನ ನಾಮದಲ್ಲಿ ಈ ಮಮತ ಅನ್ನೋದು ಬರೋದಿಲ್ಲ. ಅಂದ್ರೆ ಈಶ್ವರ ಅಂದ್ರೆ ನನ್ನ ಈಶ್ವರ, ಪರಮಾತ್ಮ ಅಂದ್ರೆ ನನ್ನ ಪರಮಾತ್ಮ ಅಂತ ಹೇಳಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಬರಲ್ಲ. ಅಲ್ಲಿ ಮಮತ ಇರೋದಿಲ್ಲ. ஓகே. சோ இந்த மாதிரி வந்து இந்த முக்கிய நாமத்தை ஜபம் செய்து அதனால நான் ஒரு சாதகன் வந்து எந்த ஒரு நிலையை அடையிறாருங்கிறத இந்த ஸ்லோகத்துல வந்து ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು சொல்றார். ಹೀಗೆ ಒಂದು ಭಕ್ತನು ಮುಖ್ಯ ನಾಮವನ್ನ ಜಪ ಮಾಡಿ ಯಾವ ಸ್ಥಾನವನ್ನು ಅವ್ರು ಗಳಿಸ್ತಾರೆ ಅನ್ನೋದನ್ನ ಈ ಶ್ಲೋಕದ ಮೂಲಕ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ನಮ್ಗೆ ತಿಳಿಸ್ಕೊಡ್ತಾರೆ. என்ன மாதிரியான அறிகுறிகள்? நயனம் கலதஸ்ரு தாரையா, என்னுடைய கண்கள் எப்போ வந்து அந்த பிரேமையினால வந்து கண்கள்ல கண்ணீர் நிரம்பி இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. ಯಾವ ರೀತಿಯೆಲ್ಲ ನಮ್ಗೆ ಅನ್ಸುತ್ತೆ, ನಮ್ಗೆ ಯಾವ ರೀತಿಯೆಲ್ಲ ನಮ್ಗೆ ಇದಾಗುತ್ತೆ ಅನ್ನೋದನ್ನ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಇಲ್ಲಿ ನಯನಂ ಗಲದ ಅಶ್ರುಧಾರಯ, ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ಜಪಿಸುವಾಗ ನನ್ನ ಕಣ್ಗಳು ಕೊಳವಾಗುತ್ತೆ ನೀರಿನಿಂದ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. பொதுவா இந்த கண்ணீர் வர்றது அப்படிங்கிறது வந்து துக்கத்துல வரலாம், சந்தோஷத்துலயும் வரலாம். இன்னும் சிலருக்கு வந்து எதுக்கெடுத்தாலுமே அழுவாங்க, டக்குன்னு அவங்களுக்கு கண்ணுல தண்ணி வந்துடும். ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೀರು ಬರೋದು ಅನ್ನೋದು ಕೆಲವರಿಗೆ ಆನಂದದಿಂದ ಬರ್ಬೋದು, ಕೆಲವರಿಗೆ ದುಃಖದಿಂದ ಬರ್ಬೋದು, ಕೆಲವರು ಯಾವುದೇ ರೀತಿಯ ವಿಷಯ ಇದ್ರೂನು ಅವ್ರಿಗೆ ಬೇಗ ಅಳು ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. சோ அந்த மாதிரி நம்மளே வந்து பார்த்திருப்போம், எதுக்கெடுத்தாலும் அழுகுவாங்க. ನಾವು ಕೂಡ ಕೆಲವ್ರನ್ನ ನೋಡಿರ್ಬೋದು, ಯಾವ ವಿಷಯಕ್ಕೂ ಎಲ್ಲ ವಿಷಯಕ್ಕೂ ಅಳಕ್ ಶುರು ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ. இப்ப நம்ம இங்க வந்து ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಪ್ರಾರ್ಥನೆ பண்றத வந்து ரொம்ப சிம்பிளா நினைச்சுக்க கூடாது. ஓ அவ்வளவுதானா, எனக்கெல்லாம் ஈஸியா அழுக வருமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. ಅಂದ್ರೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳ ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ಮೂಲಕ ನಾವು ಅನ್ಕೋಬಾರ್ದು, ನನ್ಗೆಲ್ಲ ತುಂಬಾ ಸುಲಭವಾಗಿ ಕಣ್ಣೀರ್ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ ಅಂತ ಅನ್ಕೋಬಾರ್ದು. இல்லைன்னா அந்த மாதிரி வந்து கண்ணீர் விட்டு நடிக்கிறதையோ இங்க வந்து மகாபிரபு பேசல. ಅದೇ ರೀತಿ ನಾವು ಕಣ್ಣೀರಿಟ್ಟು ನಾವು ನಾಟಕ ಮಾಡ್ತೀವ ಅನ್ನೋದನ್ನ ಕೂಡ ಅವರು ಇಲ್ಲಿ ಮಾತಾಡಿಲ್ಲ. ನಟನೆ ಮಾಡ್ತೀವ ಅನ್ನೋದು ಕೂಡ இந்த கண்ணீர் அப்படிங்கிறது எப்ப வருதுன்னா, பகவானுடைய சேவைக்கான ஒரு ஏக்கம் வந்து ரொம்ப தீவிரமாகும் போது, எனக்கு பகவானை பார்க்க முடியல, பகவானுக்கு சேவை பண்ண முடியல, எனக்கு வந்து பகவானுடைய நாமத்தை வந்து பியூரா சாண்ட் பண்ண முடியலன்ற அந்த ஏக்கம் வந்து அதிகம் ஆக ஆக நம்மளுடைய அந்த இயலாமை வந்து என்ன பண்ணும், அது வந்து கண்கள்ல கண்ணீரை கொண்டு வரும். ನಿಜವಾಗಿ ನಮ್ಗೆ ಕಣ್ಣೀರು ಯಾವಾಗ ಬರುತ್ತೆ ಅಂದ್ರೆ, ಒಂದು ಭಕ್ತ ಭಗವಂತನ ಸೇವೆ ನನ್ಗೆ ಮಾಡಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಭಗವಂತನ ನಾಮವನ್ನು ರುಚಿಯಿಂದ ಜಪ ಮಾಡಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಅನ್ನೋದು ಹೆಚ್ಚಾಗಿ ಅವ್ರಿಗೆ ಕಾಡ್ತಾ ಇರುತ್ತೆ. ಆ ರೀತಿಯ ದುಃಖದಿಂದಾನೇ ಅವ್ರಿಗೆ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೀರು ಬರುತ್ತೆ. இது வந்து ஒரு ஆரம்ப நிலைதான். ಆದ್ರೆ ಇದು ಒಂದು ಪ್ರಾರಂಭಿಕ ನೆಲೆ ಮಾತ್ರ. ஆனா அந்த பாவ நிலையில வரக்கூடிய கண்ணீர் அப்படிங்கிறது வந்து பகவானுடைய நாமத்தை உச்சரிச்சாலே, பகவானுடைய நாமத்தை கேட்டாலே ஆட்டோமேட்டிக்கா கண்ணுல இருந்து தண்ணி வரும். ಭಾವನೆಲೆಯಲ್ಲಿ ನಾವು ಬಂದಾಗ ನಮ್ಗೆ ಭಗವಂತನ ನಾಮವನ್ನು ಕೇಳಿದ್ರೆ ಸಾಕು ಕಣ್ಣಲ್ಲಿ ನೀರು ಬರುತ್ತೆ. ಮತ್ತೆ ನಾವು ಅದನ್ನ ನಾಮವನ್ನ ಪ್ರೊನೌನ್ಸ್ ಮಾಡಿದ್ರೆ ಸಾಕು ಕಣ್ಣಲ್ಲಿ ನೀರು ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ಇದು ಭಾವನೆಲೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த பக்தர் இருந்தார். நம்மாழ்ವಾರ್ ಅನ್ನೋ ಒಂದು ಶ್ರೇಷ್ಠವಾದ ಭಕ್ತರೊಬ್ಬರು ಇದ್ರು. அவர் வந்து கிருஷ்ணருடைய தாமோதர லீலைகளை வந்து கேட்டுக்கிட்டு இருந்தார். ಈ நம்மாழ்வார் ಅನ್ನೋರು ಕೃಷ್ಣನ ದಾಮೋದರ ಲೀಲೆಗಳನ್ನ ಶ್ರವಣ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು.
அப்போ இந்த மாதிரி யசோதா வந்து கிருஷ்ணரை வந்து கட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த லீலையை வந்து சொல்லி விளக்கிட்டு இருக்கிறாங்க. ಆ ಧಾಮದ್ರ ಲೀಲೆ ಅಲ್ಲಿ ಯಾವ ಪ್ರಸಂಗ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ ಕೃಷ್ಣನ್ನ ಯಶೋದಾಮಯ ಕಟ್ಟಾಗ್ತಾ ಇರೋದನ್ನ ಅವರು ಶ್ರವಣ ಮಾಡ್ತಾರೆ. அப்போ அதை கேட்ட உடனே என்னது கிருஷ்ணரை யசோதா கட்டி போட்டாங்களா அப்படின்னு சொல்லி உடனே அவர் வந்து மூர்ச்சை ஆயிட்டாராம். 6 மாதம் அவர் வந்து கான்சியஸ்க்கு வரல. ನಮ್ಮಳ್ವರು ಕೃಷ್ಣನನ್ನ ಯಶೋದೆ ಕಟ್ಟಾಕಿದ್ದಾರೆ ಅನ್ನೋ ಒಂದು ಪ್ರಸಂಗವನ್ನ ಶ್ರವಣ ಮಾಡೋದ್ರ ಮೂಲಕ ಅವರು ಮೂರ್ಛೆಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರಂತೆ. ಮೂರ್ಛೆ ಹೋಗಿದ್ದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅವರು 6 ತಿಂಗಳು ಕೂಡ ಪ್ರಜ್ಞೆ ತಪ್ಪಿ ಇದ್ರಂತೆ. அப்ப எந்த அளவுக்கு அந்த பக்தர் வந்து பகவானுடைய அந்த பக்தியில ஆழ்ந்திருப்பாரு, அவர்னால வந்து அத தாங்கிக்க முடியல. ಅಂದ್ರೆ ನಮ್ಮಾಳ್ವಾರ್ ಹಂಗಂದ್ರೆ ಈ ರೀತಿ ಆ ಪ್ರಜ್ಞೆ ಕಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಅವರು ಯಾವ ರೀತಿಯ ಭಾವದಲ್ಲಿ ಪ್ರೇಮ ನೆಲೆಗೆ ಹೋಗಿರ್ಬೋದು ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡ್ಬೋದು. சோ அந்த மாதிரி ஆஹ் ஒரு முறை நான் வந்து பார்த்திருக்கிறேன். ஒரு பக்தர் வந்து ஒரு மகாராஜ் வந்து கதை சொல்றாங்க, ராதாகிருஷ்ணருடைய லீலைகளை வந்து விளக்குறாங்க. ಈ ರೀತಿ ಪ್ರಭುಗಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವರು ಸ್ವಯಂ ಆಗಿ ಒಂದು ಮಹಾರಾಜ್ ಬಗ್ಗೆ ಅವರು ನೋಡಿದ್ದಾರೆ. ಅವರು ರಾಧಾಕೃಷ್ಣನ ಲೀಲೆಗಳನ್ನ ಶ್ರವಣ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಆ ಮಹಾರಾಜ್. அப்போ அவங்க வந்து பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீமதி ராதாராணியினுடைய தாமரை திருவடியை எடுத்து தன் தலைமையில வந்து வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த கதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ಮಹಾರಾಜ್ ಬಂದು ಅವರು ಪ್ರವಚನದಲ್ಲಿ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ ಅವರ ಲೋಟಸ್ ಫೀಟನ್ನ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಅವರ ತಲೆ ಮೇಲೆ ಹೊತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದನ್ನ ಪ್ರವಚನದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல அந்த ஒரு பக்தருடைய கண்கள் வந்து கண்ணீர் அது பாட்டுக்கு வந்து ಕಂಟಿನ್ಯೂಸಾ வந்துகிட்டೇ இருக்கு. ಈ ಒಂದು ಲೀಲೆಯನ್ನ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಆ ಭಕ್ತರಿಗೆ ಕಂಟಿನ್ಯೂ ಆಗಿ ಅವ್ರಿಗೆ ಅಳು ಬಂದು ಸ್ಟಾಪ್ ಮಾಡಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಕಂಟಿನ್ಯೂ ಆಗಿ ಅಳ್ತಾನೇ ಇದ್ದಾರೆ. ஸோ இது வந்து நடிப்பு இல்லை, இது வந்து என்ன, அது வந்து இயல்பாவே பகவானுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பாவம் அப்படிங்கிறது பிரேமையினுடைய ஒரு ஆரம்ப நிலை தான். ஸோ அதனால அந்த பிரேமையினால வந்து என்ன ஆகுது, அந்த கண்கள்ல இருந்து தானா தண்ணி வருது. ಅಂದ್ರೆ ಇದು ಆರಂಭ ನೆಲೆನೆ, ಆದ್ರೂ ಇದು ಪ್ರೇಮ ನೆಲೆ ಬಂದಿದೆ ಅವ್ರಿಗೆ. ಇದು ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ಅವರು ಭಗವಂತನ ಮೇಲೆ ಇರುವ ಆಕರ್ಷಣೆಯಿಂದ ಈ ರೀತಿಯ விஷயங்களெல்லாம் ನಡೆಯುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இந்த நிலை நாம வந்து எல்லா விதமான அனர்த்தங்கள்ல இருந்து விடுபட்டும் போது அது தானாவே நாம அடையக்கூடிய ஒரு நிலை. இது வந்து நம்ம வந்து நடிக்கிறதோ இல்லைன்னா வந்து வலுக்கட்டாயமா வந்து கண்ணீர் வர வைக்கிறதுக்கோ அவசியம் இல்லை. ಈ ರೀತಿಯ ಭಾವ ನಮ್ಗೆ ಬರ್ಬೇಕಂದ್ರೆ ನಾವು ನಟನೆ ಮಾಡೋದು ಅಥವಾ ಬೈ ಫೋರ್ಸ್ ನಾವು ಅಳೋದು ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಇದು ನಾವು ಭಗವಂತನ ಮೇಲೆ ಆಕರ್ಷಣೆ ಹೆಚ್ಚಾದಾಗ ತಾನಾಗೆ ಬರುವಂತ ಒಂದು ಗುಣವಾಗಿದೆ. தூய பக்தர்களுடைய வழிகாட்டுதலின்படி நாம வந்து பக்தி தொண்டு செய்து ஜபம் செய்து பகவானுடைய சேவையை வந்து நாம தீவிரமான ஒரு எண்ணத்தோட நம்ம வந்து செய்துகிட்டு இருக்கும் போது நாம எல்லா விதமான அனர்த்தங்கள்ல இருந்து நாம வந்து விடுபட்டு ஒரு நாள் நாமளும் இந்த நிலையை அடையணுங்கிறது தான் சைத்தன்ய மகாபிரபுடைய விருப்பம். அதனாலதான் நமக்கு அந்த அறிகுறிகளை பத்தி நமக்கு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. இல்லைன்னா அதே ஒரு நிலைக்கு நாமளும் பிரார்த்தனை எப்படி செய்யணுங்கிறதையும் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರ ಅವರು ತೋರಿಸುವ ದಾರಿಯಲ್ಲಿ ನಾವು ಮುನ್ನಡೆದು ಭಕ್ತಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದಾಗ ಈ ಭಾವ ನಮಗೂ ಬರ್ಬೋದು ಅನ್ನೋದನ್ನ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಇಲ್ಲಿ ನಮ್ಗೆ ತೋರಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து பாவ நிலையை வந்து அடைவதற்கு ஒவ்வொருத்தவங்களும் வந்து என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். நம்ம இந்த கிருஷ்ண பக்திக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் அந்த பாவ நிலைக்கு நம்ம எல்லாருமே வந்து
ಪ್ರಯತ್ನ ಪಡணும் அப்படிங்கிறதுக்கு தான். ಈ ಭಾವನೆಲೆಗೆ ಬರಕ್ಕೆ ನಾವು ಯಾವಾಗ್ಲೂ ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತಾನೆ ಇರಬೇಕು. ಅದು ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳ ಇಷ್ಟವಾಗಿದೆ. இந்த பாவ நிலையினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ಈ ಭಾವನೆಲೆಯ ಗುಣಗಳು ಏನೇನು ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕಾಗಿದೆ. அது எந்த மாதிரியான ஒரு நிலையில அது வெளிப்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ಈ ಗುಣಗಳು ಯಾವಾಗ ಹೊರಗಡೆ ಕಾಣಿಸ್ಕೊಳ್ಳುತ್ತೆ ಅನ್ನೋದನ್ನ ಕೂಡ ನಾವು ತಿಳ್ಕೋಬೇಕು. சோ பக்தி ரசாமிர்த சிந்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு, சுத்த சத்வ விசேஷாத்மா பிரேம சூர்யாம்ச சம்யவாக் ருஷிபி சித்தமாஷிய கிருத் அசௌ பாவ உச்சதே. அதாவது கிருஷ்ணருக்கு மேல தீவிரமான ஒரு ஏக்கம் எப்போ வந்து ஏற்படுதோ அதுதான் வந்து பாவம் அப்படின்னு சொல்லப்படுது. ಅಂದ್ರೆ ಭಕ್ತಿ ರಸಾಮೃತ ಸಿಂಧುನಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರೇಯರ್ ಇದೆ. ಭಾವ ಅಂದ್ರೆ ಏನಂದ್ರೆ ಕೃಷ್ಣನ ಮೇಲೆ ನಮ್ಗೆ ಯಾವಾಗ್ಲೂ ಆಕರ್ಷಣೆ, ಯಾವಾಗ ಕೃಷ್ಣನ ಮೇಲೆ ಯಾವ ನಾಮ ಹೇಗೆ ಜಪ ಮಾಡೋದು, ಸೇವೆ ಹೇಗೆ ಮಾಡೋದು ಅನ್ನೋದ ಒಂದು ಆ ರೀತಿಯ விஷயங்களிದ್ರೇನೆ பிரபு அந்த ஒரு நிலை எப்போ ஏற்படும் அப்படின்னு சொன்னா அது வந்து விசுத்த சத்வம், அதாவது சுத்த சாத்வீகமான ஒரு நிலையில தான் அது ஏற்படும். அப்படின்னு சொன்னா தமோகுணம், ரஜோகுணம், சாத்வீக குணம் இது மூணுமே பௌதிகமான ஒரு குணம். இந்த மூணையும் கடந்திருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் வந்து சுத்த சாத்வீக நிலைன்னு பேரு. ರಜೋ ತಮೋ ಸತ್ವ ಇವೆಲ್ಲಕ್ಕೂ ಸೇರಿ ವಿಶುದ್ಧ ಸತ್ವ ಅನ್ನೋ ಒಂದು ಅರ್ಥ ಕೊಡಲಾಗಿದೆ. இந்த மூணுக்கும் கடந்திருக்கக்கூடிய நிலை சுத்த ಸಾತ್ವಿಕ நிலை. ಈ ಮೂರು ರಜೋ ತಮೋ ಸತ್ವ ಇದಕ್ಕಿಂತ ಮೇಲೆ ಇರುವ ಒಂದು ಗುಣನೇ ವಿಶುದ್ಧ ಸತ್ವ. அந்த சுத்த சாத்வீக நிலையில தான் ஒருவருக்கு இந்த பாவத்திற்கான அறிகுறிகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ಈ ಪ್ರೇಮದ ಭಾವ ಯಾವ ಗುಣದಲ್ಲಿ ಬರುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಶುದ್ಧ ಸಾತ್ವಿಕ ಭಾವದಲ್ಲಿ ಬರುತ್ತೆ. அப்படின்னா நம்ம வந்து யோசிச்சுக்கணும், நம்ம வந்து இந்த முக்குணங்களை நம்ம கடந்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி. ಹಾಗಾದ್ರೆ ಈ ಭಾವ ನಮಗೆ ಲಭಿಸ್ಬೇಕಂದ್ರೆ ನಾವು ಈ ಮೂರು ಗುಣಗಳನ್ನ ನಾವು ದಾಟಿದೀವಾ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡ್ಬೇಕು. நம்ம இன்னும் தமகுண ரஜோகுணத்திலேயே வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இன்னும் என்னைக்கு வந்து சுத்த சாத்விக நிலைக்கு போறது? ನಾವು ಇನ್ನು ತಮೋ ರಜೋದಲ್ಲೇ ಹೊರಳಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇನ್ನು ಯಾವಾಗ ನಾವು ಶುದ್ಧ ಸತ್ವಕ್ಕೆ ಹೋಗೋದು? ஒரு முறை ஒரு பக்தர் வந்து சொன்னார், அந்த கோவில் தலைவர்கிட்ட வந்து சொன்னார், பிரபு நீங்க வந்து அந்த ஒரு பக்தருக்கு வந்து ப்ரீச்சிங் பண்றீங்க இல்லையா, அவருக்கு வந்து இனிமே நீங்க ப்ரீச்சிங் பண்ணக்கூடாது பிரபு அப்படின்னு சொன்னார். ಒಂದು ಭಕ್ತರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಟೆಂಪಲ್ ಮುಖ್ಯಾಧಿಕಾರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ಪ್ರಭು ನೀವು ಒಂದು ಪ್ರಭುಗೆ ಪ್ರೀಚ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಅವ್ರಿಗೆ ಇನ್ ಮುಂದೆ ನೀವು ಪ್ರೀಚ್ ಮಾಡಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஏன் பிரபு ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு. ಯಾಕೆ ಪ್ರಭು ಆತರ ಹೇಳ್ತೀರಾ ಅಂತ ಅವ್ರು ಕೇಳಿದ್ರು. பிரபு அவரை நான் வந்து பக்திக்கு கூட்டிட்டு வந்தேன் பிரபு, நான் 4 மாலை ஜெபம் பண்றேன், அவரு இப்போ 16 மாலை ஜெபம் பண்றாரு பிரபு, அதனால அவருக்கு நீங்க ப்ரீச்சிங் பண்ணாதீங்க பிரபு அப்படின்னு சொன்னாரு. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ಪ್ರಭು ಅವ್ರನ್ನ ನಾನ್ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದೆ ಪ್ರಭು, ಅವ್ರು ಇವಾಗ 4 ರೌಂಡ್ ನಾನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಆದ್ರೆ ಅವ್ರು 16 ರೌಂಡ್ಸ್ಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ ಪ್ರಭು, ಅದರಿಂದ ಅವ್ರಿಗೆ ನೀವು ಪ್ರೀಚ್ ಮಾಡಬೇಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இதுதான் நம்மள மாதிரி ஆளுமையுடைய நிலைமை. நமக்கு வந்து அந்த ரஜோகுண தமோ குணத்துடைய ஒரு தாக்குதல், அந்த பாதிப்புல இருந்து நம்ம வெளியில வர்றதுங்கிறதே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ಅಂದ್ರೆ ರಜೋಗುಣ ತಮೋಗುಣದಿಂದ ನಾವು ಹೊರಗಡೆ ಬರೋದೇ ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಗಿದೆ. ನಮ್ಮ ನೆಲೆನೂ ಈ ರೀತಿನೇ ಇದೆ, ಇದ್ರಲ್ಲೇ ಇದೀವಿ ನಾವು ಕೂಡ. சோ அப்படி இந்த நிலை, இந்த குணங்கள் எல்லாம் கடந்து ஒருத்தர் சுத்த சாத்வீக நிலைக்கு வரும்போது அந்த நிலையில அவர் வந்து பகவானை உணர முடியும். ಈ ಗುಣಗಳನ್ನೆಲ್ಲ ದಾಟಿ ಅವರು ಶುದ್ಧ ಸತ್ವಕ್ಕೆ ಯಾವ ಒಂದು ಭಕ್ತರು ಬರ್ತಾರೋ ಅವರು ಭಗವಂತನನ್ನ ಕಾಣಬಹುದು. அப்போ அந்த சுத்த சாத்வீகமான நிலையில ஒரு
அந்த சுத்த சாத்வீக நிலை அப்படிங்கிறது வந்து பகவானுடைய ஹலாதினி சக்தி, சந்தினி சக்தி, சம்வித் சக்தி, இந்த மூன்றுடைய கலவை சேர்ந்ததுதான் சுத்த சாத்வீக நிலை. ಶುದ್ಧ ಸಾತ್ವಿಕ ನೆಲೆ ಅಂದ್ರೆ ಲಾದಿನಿ, ಸಂವಿತ್, ಪ್ರಭು சந்தினி. ಸಂದಿನಿ ಈ ಶಕ್ತಿಯನ್ನು ಒಳಗೊಂಡಿವೆ. சோ இந்த மூன்று சக்திகளுடைய ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டா, சம்பித் சக்தி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அது வந்து பகவானுக்கும் நமக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த உறவை வந்து வெளிப்படுத்தும். இவர்தான் கிருஷ்ணர், இவர்தான் பகவான், இவர்தான் உன்னுடைய மாஸ்டர், இவருக்கு நீ இந்த மாதிரி வந்து சேவை பண்ணணும், இது உன்னுடைய சேவை, இது உன்னுடைய ரூபம், இப்படின்னு சொல்லி அந்த சம்பித் சக்தி நமக்கு எல்லா விதமான அந்த ஞானத்தையும் கொடுக்கும். ಸಂವಿತ್ ಶಕ್ತಿ ಅನ್ನೋದು ಭಗವಂತನಿಗೆ ನಮಗೆ ಇರುವ ಏನು ಸಂಬಂಧ ಇದೆ ಅದನ್ನ ಅದು ತೋರ್ಪಡಿಸುತ್ತೆ. ಅವ್ರಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಇವರೇ ನಿನ್ನ ಮಾಸ್ಟರು, ಇವ್ರಿಗೆ ನೀನು ಸೇವೆ ಮಾಡಬೇಕು, ಇವ್ರಿಗೆ ನೀನು ದಾಸರು ಅನ್ನೋದನ್ನ ಅದು ಹೊರಪಡಿಸುತ್ತೆ. அதே மாதிரி வந்து ஆஹ் பகவானுக்கும் வந்து நம்மளை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும் அந்த சக்தி. இவர் தான் வந்து இந்த பக்தர், இவர் இந்த மாதிரி சேவை பண்றாரு அப்படின்னு சொல்லி அந்த சந்தினி சக்தி என்ன பண்ணுது, நம்மள பகவான் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும். ಈ ಸಂದಿನಿ ಶಕ್ತಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಭಗವಂತನ ಹತ್ರನು ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಇಂಟ್ರೊಡ್ಯೂಸ್ ಮಾಡ್ತಾ ಇರುತ್ತೆ. ಈ ರೀತಿ ಇವರೇ ಆ ಭಕ್ತರು, ಇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಸೇವೆ ಮಾಡ್ತಾರೆ ಅನ್ನೋದನ್ನ ಕೂಡ ಇಂಟ್ರೊಡ್ಯೂಸ್ ಮಾಡಿಕೊಡುತ್ತೆ. இது வந்து சந்தினி சக்தியினுடைய ஒரு செயல்பாடு. ಈ ರೀತಿ ಸಂದಿನಿ ಶಕ್ತಿಯು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೆ. சோ அதுக்கப்புறமா வந்து சாரி, முன்னாடி நான் சொன்னது சம்பித் சக்தி, இப்ப சொல்ல போறது சந்தினி. சந்தினி சக்தி அப்படிங்கிறது வந்து அது அந்த லீலைகளுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையுமே செய்யக்கூடியது சம்பித் சக்தி. அதாவது பக்தன் பகவான் இருவருமே சந்திப்பதற்கு உரிய அந்த ஏற்பாடுகளை செய்யக்கூடியது ಸಂದಿನಿ ಶಕ್ತಿ. ಸಂದಿನಿ ಶಕ್ತಿ ಅನ್ನೋದು ಭಗವಂತನನ್ನು ಭಕ್ತನನ್ನು ಅವರು ಮೀಟ್ ಮಾಡಲು தயாரி ಮಾಡುವುದು ಸಂದಿನಿ ಶಕ್ತಿ. அப்படி இரண்டு பேரும் வந்து சந்தித்து கொள்ளும் போது அவர்களுக்கு இடையில வந்து நடக்கக்கூடிய அந்த அன்பு பரிமாற்றத்துல ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது ஹலாதினி சக்தி. ಹಲಾದಿನಿ ಶಕ್ತಿ ಅಂದ್ರೆ ಈ ಭಕ್ತನು ಮತ್ತೆ ಭಗವಂತನು ಭೇಟಿಯಾದಾಗ ಆನಂದ ತರುವುದೇ ಲಾದಿನಿ ಶಕ್ತಿ. சோ இந்த மாதிரி இந்த சுத்த சாத்வீக நிலையில அந்த பக்தர் வந்து என்ன பண்றாரு, அந்த ஒரு பிரேமை நிலையில, அந்த பாவ நிலையில அவர் பகவானுடனான அந்த அன்பு பரிமாற்றத்துல ஒரு ஆனந்தத்தை அடைகிறார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಆ ಭಕ್ತನು ಶುದ್ಧ ಸತ್ವದಲ್ಲಿ ಬಂದಾಗ ಭಗವಂತನ ಸೇವೆಯಲ್ಲಿ ಅವರು ಒಂದು ಆನಂದವನ್ನ ಪಡಿತಾರೆ. ஓகே, சோ பக்தி ரசாமிர்த சிந்துல சொல்லப்பட்டது பிரேம்னாஸ்து பிரதம அவஸ்தா பாவ இதி அபிதீயதே. இந்த பாவம் அப்படிங்கிறது என்ன, அது வந்து பிரேமையினுடைய ஒரு ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்லப்படுது. ಭಾವ ಎನ್ನುವುದು ಪ್ರಾರಂಭ ನೆಲೆಯ ಒಂದು ಸ್ಥಾನ ಅಂತ ಭಕ್ತಿ ರಸಾಮೃತದಲ್ಲಿ ತಿಳಿಸಲಾಗಿದೆ. சோ அதனால இந்த பாவம் அப்படிங்கிறது பிரேமையினுடைய ஆரம்ப நிலை. அந்த ஆரம்ப நிலையில அந்த பாவ நிலையில அந்த பக்தர் வந்து பலவிதமான அறிகுறிகளை வந்து வெளிப்படுத்துறார். ಭಾವನೆಲೆಯಲ್ಲಿ ಆ ಭಕ್ತರು ಹಲವು ವಿಧವಾದ ಗುಣಗಳನ್ನ ಹೊರಗೆ ತೋರಿಸ್ತಾರೆ. அததான் இங்க சைத்தன்ய மகாபிரபு இந்த ஸ்லோகத்துல வந்து நயனம் கலதஸ்ருதாரையா வதனம் கத்கதருத்தையா கிரா, எப்போ என்னுடைய கண்கள்ல வந்து கண்ணீர் பெருகி இருக்கும், எப்போ உங்களுடைய நாமத்தை வந்து சொல்ல முடியாம நான் தழுதழுத்து நான் வந்து நிப்பேன் அப்படின்னு அவர் கேட்கிறார். இதெல்லாம் அந்த பாவத்தினுடைய ஒரு அறிகுறிகள். ಹೀಗೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಈ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನಯನಂಗಲದ ಅಶ್ರುಧಾರಯ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮ ನಾಮ ಜಪ ಮಾಡುವಾಗ, ನಿಮ್ಮ ಸೇವೆಯಲ್ಲಿರುವಾಗ, ಯಾವಾಗ ನನ್ನ
ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ನನಗೆ ಕಣ್ಣೀರು ತುಂಬಿರುತ್ತೆ ಅನ್ನೋದನ್ನ ಇಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ. உலகை நிச்சிதம் வபுகதா, உங்களுடைய கதைகளை கேட்டு எப்போ என்னுடைய ரோமங்கள் அதெல்லாம், அதாவது ரோமாஞ்சனம் அது எனக்கு எப்போ ஏற்படும் அப்படின்னு கேக்குறாரு. ನಿಮ್ಮ ಲೀಲೆಗಳನ್ನೆಲ್ಲ ನಾನು ಕೇಳಿದಾಗ ನನ್ಗೆ ರೋಮಾಂಚನ ಯಾವಾಗ ಆಗುವುದು ಅಂತ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಈ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಕೇಳ್ತಾರೆ. நம்ம வந்து ஜெகநாதருடைய அந்த லீலை, அதாவது ஜெகநாதர் எப்படி அந்த உருவத்தை அடைந்தாருங்கிற அந்த ஒரு லீலை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுபத்ரா சாரி ரோகிணி வந்து என்ன பண்றாங்க, கிருஷ்ணருடைய மனைவியர்களுக்கு கிருஷ்ணருடைய பிருந்தாவனத்து லீலைகளை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ಜಗನ್ನಾಥರ ಲೀಲೆ ಎಲ್ಲರೂ ಕೇಳಿರ್ಬೋದು ಅಂತ ಅನ್ಕೊಳ್ತೀವಿ. ಅಂದ್ರೆ ರೋಹಿಣಿ ಮಾತಾ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಶ್ರೀಕೃಷ್ಣನ ಪತ್ನಿಗಳಿಗೆ ಭಗವಂತನ ಲೀಲೆಗಳನ್ನ ವಿವರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ எதேச்சியா கிருஷ்ணர், பலராமர், சுபத்ரா அவங்களும் அந்த இடத்துல வந்துடுறாங்க. ஆனா அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாம அந்த லீலைகளை வந்து அவங்களும் கேக்குறாங்க. ರೋಹಿಣಿ ಈ ರೀತಿ ಕೃಷ್ಣನ ಪತ್ನಿಗಳಿಗೆ ಕೃಷ್ಣನ ಲೀಲೆಗಳನ್ನ ವಿವರಣೆ ಮಾಡ್ತಾ ಇರುವಾಗ ಅಲ್ಲಿ ಕೃಷ್ಣ, ಬಲರಾಮ್, ಸುಭದ್ರಾ ಕೂಡ ಬಂದು ಆ ಲೀಲೆಯನ್ನ ಅವರು ಶ್ರವಣ ಮಾಡ್ತಾರೆ. ಯಾವುದೇ ಅವರಿಗೆ ಅಡ್ಡಿ ಮಾಡದೆ ಅವರು ಶ್ರವಣ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. அப்ப அந்த நேரத்துல கிருஷ்ணர், பலராமர் அவங்க வந்து எப்படி ஆயிடுறாங்க, அவங்களுடைய கைகள் கால்கள் எல்லாம் உள்ள போயிருது, கண்ணு பெருசாயிருது. சோ இதெல்லாம் வந்து அந்த பாவம் இல்லைன்னா அந்த பிரேமையினுடைய ஒரு உயர்ந்த அறிகுறிகள். அதெல்லாம் ರೋಹಿಣಿಯ ಮೂಲಕ ಈ ರೀತಿ ಕೃಷ್ಣ ಮತ್ತೆ ಬಲರಾಮ್, ಸುಭದ್ರಾ ಅವರ ಲೀಲೆಗಳನ್ನ ಕೇಳಿ ಅವರ ಕಣ್ಣುಗಳೆಲ್ಲ ದೊಡ್ಡದಾಗಿರುತ್ತೆ, ಕೈಗಳೆಲ್ಲ ಒಳಗಡೆ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ, ಕಾಲುಗಳೆಲ್ಲ ಒಳಗಡೆ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. ಇದು ಭಾವದ அறிகுறி, ಭಾವದ ಒಂದು நிலையாಗಿದೆ. ஒரு முறை நான் வந்து நவதீப் போயிருந்தப்போ, அதாவது மாயாப்பூர்ல வந்து அந்த நவதீப் பரிக்கிரமா பண்ணுவாங்க. ಒಂದ್ಸಲ ಪ್ರಭುಗಳು ನವದೀಪ್ ಮಾಯಾಪುರಕ್ಕೆ ಹೋದಾಗ ನವದೀಪ್ ಪರಿಕ್ರಮ ನಡೀತಾ ಇರುತ್ತೆ. அப்போ அங்க ஒரு நாள் அந்த பரிக்கிரமால சைத்தன்ய மகாபிரபுடைய தாத்தா நீலாம்பர சக்கரவர்த்தி அவரு வாழ்ந்த ஒரு கிராமம், அங்க ஒரு நாள் இரவு வந்து ஸ்டே பண்ற மாதிரியான ஒரு நிலைமை. ಈಗ ಪ್ರಭುಗಳು ಹೋಗಿರುವ ನವದೀಪ ಪರಿಕ್ರಮದಲ್ಲಿ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳ ತಾತನಾದ ನೀಲಾಂಬರ ಚಕ್ರವರ್ತಿ ಅವರು ವಾಸ ಮಾಡಿದ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಒಂದು ನೈಟ್ ಸ್ಟೇ ಮಾಡೋ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಆಯ್ತು. அப்போ எல்லாரும் வந்து அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய கோவில்ல நடக்கக்கூடிய கீர்த்தனை வந்து பாக்குறதுக்காக போயிருந்தோம். ಅಲ್ಲಿ ಒಂದು ಲೋಕಲ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಟೆಂಪಲ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಕೀರ್ತನೆ ನಡೀತಾ ಇತ್ತು. ಅದನ್ನ ನೋಡಕ್ಕೆ ಈ ಪರಿಕ್ರಮ ಬಂದಿರೋ ಎಲ್ಲ ಡಿವೋಟಿಗಳು ಹೋಗಿದ್ರು. அப்போ அந்த கீர்த்தனத்துல திடீர்னு ஒருத்தர் வந்து பயங்கரமா வந்து எக்ஸ்டசி, அதாவது அந்த ஒரு ஆன்மீக ஆனந்தம் வந்து அவர் வந்து தரையில இந்த பக்கமும் அந்த பக்கம் அப்படியே உருள்றாரு, பயங்கரமா கட்டுப்படுத்த முடியாத மாதிரி அவர் வந்து நடந்துக்கிறாரு. ಆ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳಕ್ಕೆ ಬಂದ ಒಂದು ಡಿವೋಟಿಯಲ್ಲಿ ಒಬ್ರು ಆ ಕೀರ್ತನೆಯನ್ನ ಕೇಳಿ ಅವರು ಭಕ್ತಿ ಪರವಶದಿಂದ ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಅವರೂನು ನರ್ತನ ಮಾಡಿ ಆನಂದವನ್ನ ಎಲ್ಲರಿಗೂ ತೋರ್ಪಡಿಸ್ತಾ ಇದ್ರು. ஓகே, சோ அப்புறமா வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் எந்திரிச்சு போய் அந்த பக்கமா வந்து ஸ்மோக் பண்ணாரு. ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಾದ್ಮೇಲೆ ಆ ತರ ನರ್ತನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ ಒಬ್ರು ಆ ಕಡೆ ಅವರೇ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಸ್ಮೋಕ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவர் வந்து அந்த மாதிரி ஒரு பிரேம நிலையை அடைஞ்சிட்ட மாதிரி என்ன பண்றாரு, அவர் வந்து ஆக்ட் பண்ணிருக்கிறாரு. ಈ ರೀತಿ ಆ ಭಕ್ತರು ಏನ್ ಅನ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಆ ಪ್ರೇಮ ನೆಲೆಗೆ ನಾನು ಹೋಗಿದ್ದೀನಿ ಅನ್ನೋದನ್ನ ಎಲ್ಲರಿಗೂ ತೋರ್ಸಿದ್ರು. ಆ ತರ ತೋರ್ಸಕ್ಕೆ ನಟನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಮಾತ್ರ ಅವರು. நம்மளும் சில நேரம் அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவோம்னா ஆக்டிங் பண்ணுவோம். நமக்கும் வந்துட்டு அப்படியே பிரேமை நிலையை அடைஞ்சிட்ட மாதிரி நம்மளும் வந்து மத்தவங்க முன்னாடி ஆக்ட் பண்ணுவோம். ನಾವು ಕೂಡ ಕೆಲವರು ಮುಂದೆ ಪ್ರೇಮ ನೆಲೆಗೆ ಬಂದಿರೋ ತರ ಆಕ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ. அப்படியே வந்து பகவானுடைய கதைகளை கேட்டா கண்கள்ல இருந்து அப்படியே தண்ணி ஊத்தும்.
ನಾವು ಕೂಡ ನಟನೆಯಿಂದ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಭಗವಂತನ ಲೀಲೆಗಳನ್ನ ಕೇಳಿದಾಗ ಕಣ್ಣಲ್ಲಿ ಅಶ್ರುಧಾರಯ ನೀರ್ ಬರೋದ್ನ ಬರ್ತಾ ಇರುತ್ತೆ. ஆனா அதுக்கப்புறம் நம்ம வந்து போய் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களோ அது எல்லா தப்பும் நம்ம பண்ணணும். ಈ ರೀತಿ ಕಣ್ಣಲ್ಲಿ ಭಸ್ಮ ಸುರಿಸ್ತೀವಿ ನಾವು ಶ್ರವಣ ಕೇಳಿದಾಗ. ಆದ್ರೆ ಅದು ಮುಗ್ದ ಮೇಲೆ ನಾವು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಏನೆಲ್ಲ ವೇದಗಳಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಾಡಬಾರ್ದ ವಿಷಯಗಳನ್ನೆಲ್ಲ ನಾವು ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀವಿ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வந்து ஜஸ்ட் அது வந்து ஒரு ஆபாஸ் அப்படின்னு சொன்னா ஆக்டிங். ಇದು ಏನಂದ್ರೆ ಕೇವಲ ನಟನೆ ಮಾತ್ರ, ಆಭಾಸ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அது வந்து ஒரு தூய ஒரு அன்புனால கிடையாது. ಇದು ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ಪ್ರೀತಿಯಿಂದ ಬರೋದಿಲ್ಲ. அதனாலதான் நமக்கு இந்த பாவத்தினுடைய அறிகுறிகள் என்ன, அது வந்து எந்த மாதிரி சமயத்துல வெளிப்படும் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ಈ ರೀತಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಂದಾನೆ ನಾವು ಭಾವ ಅಂದ್ರೆ ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತೆ, ಅದು ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಹೊರಬರುತ್ತೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳೋದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. சோ அதனாலதான் இங்க பக்தி வினோத் டாக்கூர் வந்து பக்திரசாமிர்த சிந்துல இருந்து அந்த பாவத்தினுடைய 9 அறிகுறிகளை வந்து இங்க நமக்கு கொடுக்குறாரு. ಭಕ್ತಿ ವಿನೋದ್ ಠಾಕೂರು ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳೋಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು 9 ವಿಧವಾದ ಭಾವದ ಬಗ್ಗೆ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. 1 சாந்தி அப்படின்னு சொன்னா ரொம்பவும் வந்து துக்ககரமான ஒரு நிலைமை, இல்லைன்னா சஞ்சலமான ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட அந்த நிலைமையில கூட அவர் வந்து சஞ்சலம் அடையாம ದುಃಖಪಡಾಮ ಇರ್ಬಾರ್ದು. ಅಂದ್ರೆ ಭಕ್ತಿ ವಿನೋದ್ ಠಾಕೂರ್ 9 ರೀತಿಯ ಭಾವಗಳ ಬಗ್ಗೆ ನಮ್ಗೆ ತಿಳಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ. ಒಂದನೇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಶಾಂತಿ ಅಂದ್ರೆ ತುಂಬಾ ದುಃಖ ಅಥವಾ ತುಂಬಾ ಚಂಚಲ ಸ್ಥಿತಿ, ಅದರಲ್ಲಿ ಚಂಚಲ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಯಾವ ರೀತಿ ಇರ್ತಾರೆ ಅನ್ನೋದನ್ನ ತಿಳಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம் யாரு அப்படின்னு பார்த்தா ವಿದುರರ್. ಅಂದ್ರೆ ಪ್ರಭುಗಳು ಇದಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ಉದಾಹರಣೆ ಒಬ್ಬರನ್ನ ಹೇಳ್ತಾರೆ, ವಿದುರ. சோ விதுரர் வந்து பலவிதமான அவமானங்களை வந்து சந்திச்சாரு. ವಿದುರರು ಹಲವಾರು ಅವಮಾನಗಳನ್ನ ಅವರ ಬಾಳಿನಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು. ಅವರ அந்த மாதிரி எவ்வளவுதான் அவமானங்களை வந்து சந்திச்சா கூட அவர் வந்து கொஞ்சம் கூட வந்து என்ன ஆகல, அதனால அவர் வந்து சஞ்சலம் அடையவே இல்லை. ಎಷ್ಟೇ ಅವಮಾನಗಳನ್ನ ಅವರು ಹಡೆದ್ರು ಕೂಡ ಅವರು ಚಂಚಲ ಸ್ಥಿತಿಗೆ ಹೋಗ್ಲಿಲ್ಲ ಅವರು. பாகவதத்துல ரிஷபதேவருடைய கதையில கூட பார்க்கலாம். ரிஷபதேவர், ஜடபரதர், இவங்கெல்லாம் பாக்குறதுக்கு வெளியில வந்து அப்படியே வந்து ஒரு ஜடம் மாதிரியே இருப்பாங்க. இவங்க மேல எல்லாரும் வந்து எச்சி துப்புவாங்க, திட்டுவாங்க, சில நேரம் வந்து யூரின் பாஸ் பண்ணுவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. ஆனா அவங்க வந்து எதுக்குமே வந்து கோவப்படவே மாட்டாங்க, அசையவே மாட்டாங்க. ನಾವು ಭಾಗವತಂನಲ್ಲಿ ಹಲವಾರು ಲೀಲೆಗಳನ್ನ ನೋಡ್ಬೋದು. ರಿಷಭದೇವ ಅವರ ಜೀವನ ಚರಿತ್ರೆ ಮೂಲಕ, ಜಡಭರತ ಅವರ ಚರಿತ್ರೆ ಮೂಲಕ ನೋಡ್ಬೋದು. ಅವರು ತುಂಬಾ ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ಇರ್ತಾರೆ. ಅಂದ್ರೆ ಅವರ ಮೇಲೆ ಎಲ್ಲರೂ ಯೂರಿನ್ ಪಾಸ್ ಮಾಡ್ತಾರೆ, ಮತ್ತೆ ಕಲ್ಲೆಸೀತಾರೆ, ಎಂಜಲು ಉಗಿತಾರೆ, ಆದ್ರೂ ಕೂಡ ಅವರು ಒಂದೇ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರ್ತಾ ಇದ್ರು. சோ அந்த மாதிரி யார் ஒரு பக்தர் வந்து பக்தியில அந்த ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாங்களோ அவங்க வந்து பௌதீகமான எந்த பெரிய ஒரு துன்பம் வந்தாலும் அதனால அவங்க கொஞ்சம் கூட சஞ்சலம் அடைய மாட்டாங்க. ಅಂದ್ರೆ ಪ್ರಭುಗಳು ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ಯಾರು ಉನ್ನತ ಭಕ್ತಿ ನೆಲೆಗೆ ಬಂದಿರ್ತಾರೋ ಅವರು ಭೌತಿಕವಾಗಿ ಬರುವ ಯಾವ ಒಂದು ವಿಷಯಕ್ಕೂ ಅವರು ಸಫರ್ ಮಾಡೋದಿಲ್ಲ, ದುಃಖಿತರಾಗೋದಿಲ್ಲ. ಅಂಬರೀಷ್ ಮಹಾರಾಜರುடைய ஒரு உதாரணம் பார்க்கலாம். ಇದರಿಂದ ಅಂಬರೀಷ್ ಮಹಾರಾಜ್ ಅವರ ಒಂದು ಉದಾಹರಣೆಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡೋಣ. ಅಂಬರೀಷ மகாராஜரை வந்து துர்வாச முனிவர் வந்து ஒரு பெரிய அசுரனை ஏவி வந்து தாக்குறதுக்கு முயற்சி பண்றாரு.
ಅಂಬರೀಷ್ ಮಹಾರಾಜ ಮೇಲೆ ದುರ್ವಾಸ ಮುನಿಗಳು ಅವ್ರನ್ನ கொல்லಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತಾರೆ. அந்த அசுரன் வந்து ஆல்மோஸ்ட் அவன் வந்து ஒரு காலாக்னி மாதிரி இருக்கான். ದುರ್ವಾಸ ಮುನಿ ಒಂದು ಅಸುರನನ್ನ ಬರಮಾಡ್ತಾರೆ ಅಂಬರೀಷರ ಮೇಲೆ ಇದು ಯುದ್ಧ ಮಾಡಕ್ಕೆ. ಅವರು ಬಹಳ ಕಠಿಣವಾದ ಘೋರವಾದ ಒಂದು ಅಸುರನಾಗಿರ್ತಾರೆ. இப்போ அந்த நிமிஷமே ಅಂಬರೀಷரை வந்து வதம் பண்றதுக்கு அவன் வந்து ரெடியா இருக்கிறான். ಆ ಅಸುರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆ ನಿಮಿಷನೇ ಆ ಕ್ಷಣವೇ ಅಂಬರೀಷನನ್ನ ಕೊಲ್ಲಕ್ಕೆ ಸಿದ್ಧ ಆಗಿರ್ತಾರೆ. அந்த அசுரன் அம்பரீஷர் முன்னாடி ரெடியா நிக்கிறான். அந்த நிலைமையில கூட அம்பரீஷர் வந்து ஒரு சின்ன ஒரு சலனம் கூட இல்லாம அவர் வந்து கைகளை எடுத்து வணங்கி அவர் வந்து துர்வாச முனிவர்கிட்ட வந்து இதுக்கு நான் தகுதியானவன் தான், தயவு செய்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து நின்னார். ಯಾವುದೇ ಒಂದು ತಪ್ಪು ಇಲ್ಲದೆ ಕೂಡ ಅಂಬರೀಷ ಮಹಾರಾಜರು ತನ್ನನ್ನ ಕೊಲ್ಲೋ ಬರೋ ಒಂದು ಅಸುರನ ಮುಂದೆ ಸ್ವಲ್ಪ ಕೂಡ ಅವರು ಚಂಚಲ ಪಡದೆ ಅವರು ದುರ್ವಾಸರ ಮುಂದೆ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾರೆ. ನೀವು ನನ್ನನ್ನ ಕೊಲ್ಲಕ್ಕೆ ನಾನು ಅರ್ಹನೆ, ನನ್ನನ್ನ ಕೊಲ್ಲಿ ಅಂತ ಕೈ ಮುಗಿದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. அதுதான் வந்து பக்தியில உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களுடைய ஒரு தன்மை. ಇದೇ ಒಂದು ಉತ್ತಮ ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಇರೋರ ಒಂದು ಗುಣವಾಗಿದೆ. நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் சின்ன பிரச்சனை வந்தாலும் ஐயோ பிரச்சனை வந்துருச்சேன்னு சொல்லி நம்ம டென்ஷன் ஆகுறது இல்லாம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையுமே ಟೆನ್ಷನ್ ஆக்கிட்டு இருக்கோம். ನಮ್ಮಂತ ಭಕ್ತರೆಲ್ಲ ನಾವೊಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬಂದ್ರು ಕೂಡ ನಾವು ತುಂಬಾ ಕಳವಳವಾಗಿ ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. ಮತ್ತೆ ನಾವು ಗೊಂದಲದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಳ್ಳೋದಿಲ್ಲದ್ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ನಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತಲಿರುವವ್ರನ್ನ ಕೂಡ ಗೊಂದಲದಲ್ಲಿ ಮುಳುಗಿಸ್ತೀವಿ. சோ இது முதல் அறிகுறி சாந்தி. அந்த பக்தர் வந்து எந்த பௌதிகமான துயரமான நிலையிலையும் அவர் வந்து சஞ்சலம் அடைகிறது இல்ல. ಅಂದ್ರೆ ಭಕ್ತಿ ವಿನೋಧರ್ಮ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ಶಾಂತಿ ಅನ್ನೋ ಒಂದು ನೆಲೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಉನ್ನತ ಭಕ್ತರು ಯಾವುದೇ ಒಂದು ಚಂಚಲ ದುಃಖ ಆ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕೂಡ ಅವರು ನಿಷ್ಠೆಯಿಂದ ಇರ್ತಾರೆ, ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ಇರ್ತಾರೆ. அடுத்தது இரண்டாவது வந்து அவ்யர்த்த காலத்துவ. அவ்யர்த்த காலத்துவ அப்படின்னு சொன்னா காலத்தை விரயமாக்காமல் இருப்பது. ಎರಡನೇ ಗುಣ ಏನಂದ್ರೆ ಅವ್ಯರ್ಥ ಕಾಲತ್ವ, ಅಂದ್ರೆ ಕಾಲವನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡದೆ ಇರುವುದು. சோ ஒரு நிமிஷத்தை கூட வந்து இந்த பாவநிலையில இருக்கக்கூடிய பக்தர் என்ன பண்ண மாட்டாரு, வீணடிக்க மாட்டாரு. ಅಂದ್ರೆ ಈ ಭಾವನೆಲೆಯಲ್ಲಿರುವ ಒಂದು ಭಕ್ತರು ಒಂದು ಕ್ಷಣವನ್ನು ಕೂಡ ಅವರು ವ್ಯರ್ಥ ಮಾಡಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡೋದಿಲ್ಲ. நம்ம வந்து கேப் கிடைக்கும் போதெல்லாம் வந்து சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 4 மணி நேரம், எவ்வளவு மணி நேரம் கூட நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம டிக்டாக் பாக்குறது அது இதுன்னு சொல்லி நம்ம நேரத்தை வந்து வீணடிச்சுட்டே இருப்போம். ನಾವು ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಸಾಕು, ಮಾಯೆಗೆ ಒಳಗಾಗ್ಬಿಟ್ಟು ಈ ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾ ಅದನ್ನ ಯೂಸ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಟಿಕ್ಟಾಕ್ ನೋಡೋದು, ಟಿವಿ ನೋಡೋದು, ಈ ರೀತಿ ಹಲವಾರು ಕಾಲ ವ್ಯರ್ಥದಲ್ಲೇ ಇರ್ತೀವಿ. ஆனா பக்தர்கள் வந்து கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் இமீடியட்டா பகவானுடைய கதைகளை வந்து பேசுவாங்க, இமீடியட்டா பகவானுடைய நாமத்தை ஜெபிப்பாங்க, இமீடியட்டா பகவானுடைய கிரந்தங்களை வந்து படிப்பாங்க. ಆದ್ರೆ ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರು ಹೇಗೆ ಅಂದ್ರೆ ಯಾವಾಗ್ಲೂ ಸ್ವಲ್ಪ ಅವ್ರಿಗೆ ಟೈಮ್ ಸಿಕ್ಕಿದ್ರು ಕೂಡ ಅವರು ನಾಮಜಪದಲ್ಲಿ ತೊಡಗ್ತಾರೆ, ಅಥವಾ ಶಾಸ್ತ್ರಗಳನ್ನ ಪಠನೆ ಮಾಡ್ತಾರೆ, ಅಥವಾ ಶ್ರವಣವನ್ನ ಕೇಳ್ತಾರೆ. ಈ ರೀತಿಯಾಗಿ ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರ ನೆಲೆಯಲ್ಲಿರ್ತಾರೆ. ஈவன் அந்த பக்தர் வந்து தூக்கத்தை கூட வந்து ஒரு டைம் வேஸ்டா நினைக்கிறாரு, காலத்தை விரயமாக்குறதா நினைக்கிறாரு. ಈ ಕಾಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ವ್ಯರ್ಥ ಆಗುತ್ತೆ ಅನ್ನೋದನ್ನ ಈ ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರು ತಾವು ನಿದ್ರೆ ಮಾಡೋದನ್ನ ಕೂಡ ವ್ಯರ್ಥ ಅಂತ ಅನ್ಕೊಳ್ತಾರೆ. அதனாலதான் பார்க்கலாம், தூய பக்தர்கள் வந்து ரொம்ப கம்மியா தூங்குவாங்க, மேக்சிமம் 2 மணி நேரம் தான் தூங்குவாங்க. ಇದರಿಂದಾನೇ ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರು ಬಹಳ ಕಡಿಮೆ ಟೈಮ್ ಅವರು ನಿದ್ರೆ ಮಾಡೋದು. ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ ಅಂದ್ರೆ 2 hours ಮಾತ್ರ ಅವ್ರು ನಿದ್ರೆ ಮಾಡ್ತಾರೆ. ಅದನ್ನು ಕಾಲ ವ್ಯರ್ಥ ಅಂತ ಅವ್ರು ಅನ್ಕೊಳ್ತಾರೆ. ಪ್ರಭುಪಾದರು ಕೂಡ வந்து ஒரு நாளைக்கு ஜஸ்ட் 4 மணி நேரம் தான் தூங்குவார். ಶ್ರೀಲ ಪ್ರಭುಪಾದ ಒಳ್ಳೆ ಉದಾಹರಣೆ. ಅವರು ಒಂದಿನಕ್ಕೆ 4 hour ಮಾತ್ರನೇ ಅವರು ನಿದ್ರೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து மத்தபடி கிராமிய கதை பேசி வந்து என்ன பண்ண மாட்டாங்க,
நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅವರು ಗ್ರಾಮ್ಯ ಕಥಾ ಅದರಲ್ಲಿ ತೊಡಗಿ ಅವರು ಕಾಲವನ್ನ ವ್ಯರ್ಥ ಮಾಡೋದಿಲ್ಲ. ಪ್ರಭುಪಾದರ பாக்குறதுக்கு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் வந்தார். ಪ್ರಭುಪಾದನನ್ನ ನೋಡಕ್ಕೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಮ್ಯಾನ್ ಬಂದ್ರು. அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து அந்த ஃபார்முலா 1 கார் ரேஸ் இருக்கு இல்லையா, அதுல கலந்துக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். ಅವರು ಕಾರ್ ರೇಸ್ ಅಲ್ಲಿ ಅವರು ಪಾರ್ಟಿಸಿಪೇಟ್ ಮಾಡೋ ಒಂದು ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಮ್ಯಾನ್ ಆಗಿದ್ರು. ஸோ அவர் வந்து நிறைய அந்த ஸ்போர்ட்ஸை பத்தி காரை பத்தி எல்லாம் பேசினாரு. பிரபுபாதரும் அவர் கூட வந்து அப்படியா அந்த கார்ல என்ன ஃபெசிலிட்டி இருக்கு, அது ஏன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் நிறைய அவர் வந்து காரை பத்தியே பேசிட்டு இருந்தாரு. ಶಿಲ ಪ್ರಭುಪಾದರ ಜೊತೆ ಆ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಮ್ಯಾನ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕಾರಿನ ಬಗ್ಗೆನೆ ವಿವರಣೆ ನೀಡ್ತಾ ಇದ್ರೆ ಶಿಲ ಪ್ರಭುಪಾದ ಹತ್ರ. ಶಿಲ ಪ್ರಭುಪಾದರು ಕೂಡ ಆ ಕಾರಲ್ಲಿ ಏನೇನ ವಿಶೇಷತೆ ಇದೆ ಅನ್ನೋದನ್ನ ಅವರು ಕೇಳಿ ತಿಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ರು. பக்தர்களுக்கு புரியல, என்ன பிரபுபாதர் வந்து காரை பத்தி இவ்வளவு டீட்டெயிலா பேசிட்டு இருக்கிறாரு, ஏன் கிருஷ்ணரை பத்தி இவர்கிட்ட சொல்லலாமே அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ಶಿಲ ಪ್ರಭುಪಾದ್ ಮತ್ತೆ ಈ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಮ್ಯಾನ್ ಇಬ್ರು ವಿವಾದ ಮಾಡೋದನ್ನ ಶಿಲ ಪ್ರಭುಪಾದರ ಬೇರೆ ಶಿಷ್ಯಂದರು ಯಾಕೆ ಆ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಮ್ಯಾನ್ ಹತ್ರ ಶಿಲ ಪ್ರಭುಪಾದ ಶ್ರೀಕೃಷ್ಣನ ಬಗ್ಗೆ ಹೇಳಿ ಪ್ರಚಾರ ಮಾಡ್ಬೋದಲ್ಲ, ಅದು ಬಿಟ್ಟು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಈ ಕಾರಿನ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಿ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿ ತಿಳ್ಕೊಳ್ತಾ ಇದಾರಲ್ಲ ಅಂತ ಸಂಶಯ ಬಂತು. அந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருந்தது. அப்போ சடனா பிரபுபாதர் வந்து கேட்டாரு, இந்த மாதிரி நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்து கார் ரேஸ்ல நீங்க கலந்துக்கிறீங்க, ஒருவேளை உங்க உயிருக்கு ஆபத்து வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாரு. ಈ ರೀತಿಯ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಮ್ಯಾನ್ ಮತ್ತೆ ಶಿಲ ಪ್ರಭುಪಾದ್ ವಿವಾದ ಹೋಗ್ತಾ ಇರುವಾಗ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ರು ಶಿಲ ಪ್ರಭುಪಾದ್, ನೀವು ಈ ರೀತಿ ಕಾರ್ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಅಲ್ಲಿ ನೀವು ಪಾರ್ಟಿಸಿಪೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇರುವಾಗ ಒಂದ್ ವೇಳೆ ನಿಮ್ಮ ಜೀವ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ನೀವೇನ್ ಮಾಡ್ತೀರಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு வந்துட்டு டெத்தை பத்தியோ பர்த்தை பத்தியோ இது எதுவுமே வந்து அவருக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்லை. ஸோ உடனே பிரபுபாதர் அங்கிருந்து ஆரம்பிச்சாரு, நீ யாரு, நீ உடல் இல்ல ஆத்மா அப்படின்னு சொல்லி அவருக்கு 1 hour வந்து கிருஷ்ணா கான்சியஸ் லெக்சர் கொடுத்தாரு. ಶಿಲ ಪ್ರಭುಪಾದ್ ಅವಾಗ ಆ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಮ್ಯಾನ್ಗೆ ಅದುವರೆಗೆ ಜನ್ಮ ಏನು, ಮೃತ್ಯು ಏನು, ನಾನ್ ಯಾರು, ಭಗವಂತ ಯಾರು, ಅದು ಯಾವುದು ಕೂಡ ಯಾವ ಜ್ಞಾನವೂ ಇರ್ಲಿಲ್ಲ. ಮತ್ತೆ ಆವಾಗ ಶಿಲ ಪ್ರಭುಪಾದ್ ಆವಾಗ ಆ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಮ್ಯಾನ್ಗೆ ನೀನು ಏನಕ್ಕೆ ಭೂಮಿಗೆ ಬಂದಿದ್ಯಾ, ನೀನ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ನಿನ್ನ ಕರ್ತವ್ಯ ಏನು, ಭಗವಂತ ಯಾರು, ನೀನ್ ಯಾರು ಅನ್ನೋದನ್ನ ಅವ್ರು ವಿವರವಾಗಿ 1 hour ಲೆಕ್ಚರ್ ಕೊಟ್ರು ಆ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಮ್ಯಾನ್ಗೆ. ஸோ அதனால தூய பக்தர்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, எப்பவும் அவங்க வந்து நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. அது வந்து சில நேரம் பாக்குறதுக்கு நமக்கு அந்த மாதிரி தெரியலாம், ஆனா அவங்களுடைய அந்த அசோசியேஷன் வந்து என்ன பண்ணும், அந்த நபரை வந்து பக்தரா மாத்தியே தீரும். ಅಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರು ಒಂದು ಕ್ಷಣವನ್ನು ಕೂಡ ವ್ಯರ್ಥ ಮಾಡೋದಿಲ್ಲ. ಅಂದ್ರೆ ನಾವು ಮೇಲ್ನೋಟವಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಅವರು ಏನೋ ಅನ್ನೆಸೆಸರಿ ಮಾತಾಡ್ತಾರೆ ಅನ್ನೋದು ನಮ್ಗೆ ಸಂಶಯ ಬರ್ಬೋದು. ಆದ್ರೆ ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರು ಯಾವಾಗ್ಲೂ ಸಹ ಭಗವಂತನ ಬಗ್ಗೆನೇ ಪ್ರಚಾರ ಮಾಡೋಕ್ಕೋಸ್ಕರ ಭಗವಂತನ ಸೇವೆಯಲ್ಲಿ ತೊಡಗಕ್ಕೆ ಅವರು ಯಾವಾಗ್ಲೂ ತೊಡಗಿರ್ತಾರೆ. ஓகே, இது அவ்யர்த்த காலத்துவம், நேரத்தை வீணடிக்காமல் இருப்பது. ಇದು ಸೆಕೆಂಡ್ ಅವ್ಯರ್ಥ ಕಾಲತ್ವಂ, ಅಂದ್ರೆ ಕಾಲವನ್ನ ವ್ಯರ್ಥ ಮಾಡದೇ ಇರೋದು ಅನ್ನೋದು ನಾವು ಮೀನಿಂಗ್ ನೋಡಿದ್ವಿ. 3வது விரக்தி. விரக்தி அப்படின்னு சொன்னா புலனின்பத்துல இருந்து விடுபட்டு இருத்தல்னு அர்த்தம். 3ನೇದು ವಿರಕ್ತಿ. ವಿರಕ್ತಿ ಅಂದ್ರೆ ಇಂದ್ರಿಯ ತೃಪ್ತಿಯಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗಿರೋದು. ஸோ விரக்தி அப்படின்னு சொன்னா ஒரு பொருளை வந்து வெறுக்கிறது அப்படின்றது இல்ல, அந்த பொருளுக்கு மேல இயல்பாவே ஆசை இல்லாம இருக்கிறதுன்னு அர்த்தம். ಅಂದ್ರೆ ವಿರಕ್ತಿ ಅಂದ್ರೆ ಒಂದು ವಸ್ತುವಿನ ಮೇಲೆ ಆಸಕ್ತಿ ನಿಜವಾಗ್ಲೂ ಇಲ್ಲದೆ ಇರುವುದು, ಫೋರ್ಸ್ ಇಂದ ಅಲ್ಲ. ஸோ இந்த அத்வைத சன்னியாசிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எல்லா வஸ்துக்களையுமே வந்து தியாகம் பண்ணணும், ரினவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வலுக்கட்டாயமா வந்து அந்த பொருட்களை எல்லாம் அவங்க வந்து தியாகம் பண்ணுவாங்க, அதை வந்து பயன்படுத்த மாட்டாங்க. ಅಂದ್ರೆ ಅದ್ವೈತ ಸನ್ಯಾಸಿಗಳು ಅವ್ರಿಗೆ ಆ ವಸ್ತುವಿನ ಮೇಲೆ ಇಷ್ಟ ಇದ್ರೂ ಕೂಡ ಬಲವಂತವಾಗಿ ಆ ವಸ್ತುವನ್ನ ಅವರು ಉಪಯೋಗ ಮಾಡೋದಿಲ್ಲ, ಅವರು ಅದರಿಂದ ದೂರ ಇರ್ತಾರೆ. ஆனா வைஷ்ணவ சன்னியாசிகள் வந்து அந்த மாதிரி இல்ல. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா,
அவங்க எல்லா பொருளையும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சிருவாங்க. ஸோ அதனால அவங்க எதையுமே தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாத்தையுமே கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க, அத கிருஷ்ணருடைய கருணையா பிரசாதமா அத வந்து எடுத்துக்கிறாங்க. ಅಂದ್ರೆ ವೈಷ್ಣವ ಸನ್ಯಾಸಿಗಳು ಹಾಗಲ್ಲ, ಎಲ್ಲಾ ವಸ್ತುಗಳನ್ನ ಭಗವಂತನ ಸೇವೆಯಲ್ಲಿ ತೊಡಗಿಸಿ ಭಗವಂತನಿಗೆ ನೈವೇದ್ಯಕ್ಕೆ ಅರ್ಪಣೆ ಮಾಡಿ ಅವರು ಅದನ್ನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ತಾರೆ. ಅದರಲ್ಲಿ ಅವರು ತೃಪ್ತಿಯನ್ನ ಹೊಂದ್ತಾರೆ. ஸோ உதாரணத்துக்கு பிரபுபாதர் இருந்த டைம்ல வந்து பிபிடி அவங்க வந்து புக் பிரிண்டிங் பண்றதுக்காக மிஷின்லாம் வாங்கினாங்க. அவங்க அதை வந்து புஸ்தகம் பிரிண்டிங் பண்ணாங்க. ಉದಾಹರಣೆಗೆ ಶ್ರೀಲ ಪ್ರಭುಪಾದ್ ಟೈಮ್ನಲ್ಲಿ ಬಿಬಿಟಿ ಅಂದ್ರೆ ಬುಕ್ ಪ್ರಿಂಟ್ ಮಾಡೋ ಒಂದು ಮಿಷಿನ್ ಅನ್ನ ಖರೀದಿ ಮಾಡ್ತಾರೆ. எதுக்கு ஒரு சன்னியாசி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணணும்? ಯಾಕೆ ಒಂದು ಸನ್ಯಾಸಿ ಇಂತಹ ಕೆಲಸಗಳನ್ನೆಲ್ಲ ಮಾಡ್ಬೇಕು? அவர் வந்து துறவரத்துல இருக்கிறாரு, ஏன் இந்த மாதிரி வந்து மிஷின்லாம் வாங்கிட்டு இருக்காரு, பிசினஸ் பண்றாரு? ಅವ್ರಿಗೆ ಯಾವ್ದ್ರ ಮೇಲೇನೂ ಆಸಕ್ತಿ ಇಲ್ಲ, ಆದ್ರೇನು ಅವ್ರು ಯಾಕೆ ಈ ಸನ್ಯಾಸಿಗೆ ಇದೆಲ್ಲ ಬೇಕಿತ್ತ, ಯಾಕೆ ಇದೆಲ್ಲ ಅವ್ರು ಖರೀದಿ ಮಾಡ್ಬೇಕು? ஏன்னா பிரபுபாதர் அதை எல்லாத்தையுமே வந்து பகவானுடைய சேவையில எப்படி பயன்படுத்தணும்னு அவருக்கு தெரியும். அவர் அந்த மிஷினை பயன்படுத்தி என்ன பண்ணாரு, புக்கெல்லாம் பிரிண்ட் பண்ணி வந்து அதை வந்து அதாவது பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் பிரிண்டிங் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. பேக் டு காட். ಶಿಲ ಪ್ರಭುಪಾದರಿಗೆ ಗೊತ್ತು ಭೌತಿಕ ವಸ್ತುಗಳನ್ನ ಕೂಡ ಭಗವಂತನ ಸೇವೆಯಲ್ಲಿ ತೊಡಗಿಸ್ಬೇಕು ಅನ್ನೋದು ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿತ್ತು. ಅದರಿಂದ ಅವರು ಈ ಬುಕ್ ಪ್ರಿಂಟಿಂಗ್ ಮಿಷಿನ್ನ ಯೂಸ್ ಮಾಡಿ ಅವರು ಬ್ಯಾಕ್ ಟು ಗಾಡೆಡ್ ಬುಕ್ಸ್, ಜಾಸ್ತಿ ಕೃಷ್ಣ ಪ್ರಜ್ಞಾ ಬುಕ್ಸ್ ಎಲ್ಲ ಅವರು ಪ್ರಿಂಟ್ ಮಾಡಿ ಬೇರೆಯವರಿಗೆ ಡಿಸ್ಟ್ರಿಬ್ಯೂಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ஓகே, அது மாதிரி ஒரு பக்தர் வந்து புலனின்ப பொருட்களை வந்து அதாவது எந்த பொருளையும் அவங்க தங்களுக்குன்னு பயன்படுத்தாம அதை கிருஷ்ணருடைய சேவைக்குன்னு பயன்படுத்துவாங்க. அதுக்கு பேரு விரக்தி அப்படின்னு பேரு. ಅಂದ್ರೆ ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರು ಯಾವುದೇ ಭೌತಿಕ ವಸ್ತು ಇರ್ಲಿ ಅದನ್ನ ಅವರು ಭಕ್ತಿ ಸೇವೆಯಲ್ಲಿ ತೊಡಗಿಸ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ವಿರಕ್ತಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஓகே. நாலாவது மானசூன்யம். மானசூன்யம்னு சொன்னா கர்வம் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். ನಾಲ್ಕನೇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮಾನಶೂನ್ಯ. ಮಾನಶೂನ್ಯ ಅಂದ್ರೆ ಗರ್ವ ಇಲ್ಲದೆ ಇತ್ತು. யார் அவங்கள மீட் பண்ணுங்க. ಯಾರೋ ಒಬ್ರು ಮ್ಯೂಟ್ ಮಾಡ್ಬೇಕು. சுதா மாதாஜி அவங்கள மீட் பண்ணுங்க. ஓகே. மானசூன்யனா கர்வம் இல்லாமல் இருத்தல். ಮಾನಶೂನ್ಯ ಅಂದ್ರೆ ಗರ್ವವಿಲ್ಲದೆ ಇರುವುದು. ஒரு பக்தர் வந்து எந்த நிலைமையிலையும் அவர் தன்னுடைய நிலைமை குறித்து அவர் வந்து என்ன பண்ண மாட்டாரு, அவர் கர்வப்பட மாட்டார். ಒಂದು ಭಕ್ತ ತನ್ನ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಯಾವುದೇ ಒಂದು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇದ್ರೂ ಕೂಡ ಅದರಲ್ಲಿ ಅವರು ಗರ್ವನೇ ಪಡೋದಿಲ್ಲ. சோ பொதுவாவே பக்தர் தன்னை எப்போதுமே வந்து தன்னை வந்து தாசனா வந்து நினைக்கிறதுனால அவருக்கு அந்த கர்வம் அப்படிங்கிறது வந்து இருக்காது. ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಭಕ್ತರು ತನ್ನನ್ನ ದಾಸನು ಅಂತ ಅನ್ಕೊಂಡು ಯಾವಾಗ್ಲೂ ಅವರು ದಾಸ ಅಂತ ಅನ್ನೋ ಭಾವದಲ್ಲೇ ಇರೋದ್ರಿಂದ ಅವ್ರಿಗೆ ಗರ್ವ ಅನ್ನೋದು ಇರೋದಿಲ್ಲ. இதுக்கு பல பக்தர்கள் நம்ம வந்து உதாரணம் கொடுக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம வந்து ಹನುಮಾನ வந்து சொல்லலாம். ಇದಕ್ಕೆ ಹಲವಾರು ಭಕ್ತರ ಉದಾಹರಣೆಗಳನ್ನ ನಾವು ನೋಡ್ಬೋದು. ಅದರಲ್ಲಿ ಹನುಮಂತನನ್ನ ನೋಡ್ಬೋದು. ಹನುಮಾನ್ வந்து தனுஷ்கோடி அங்க இருந்து இலங்கை வரைக்கும் என்ன பண்ணாரு, ஜம்ப் பண்ணி போய் அங்க இலங்கையில வந்து அசுரர்களோட வந்து ராட்சசர்களோட வந்து யுத்தம் செஞ்சு அவங்க எல்லாம் வதம் பண்ணிட்டு சீதாவை வந்து பார்த்துட்டு அப்புறமா வந்து ராமர்கிட்ட வந்தார். சோ அவ்வளவு பெரிய ஒரு சேவை செய்து இருந்தாரு. ஆனா கூட கொஞ்சம் கூட அவர்கிட்ட ஒரு கர்வங்கிறதே கிடையாது. ಹನುಮಂತನ ಈ ಉದಾಹರಣೆಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ಬೋದು, ಹನುಮಂತ ಧನುಷ್ಕೋಟಿ ಇಂದ ಹೋಗಿ ಜಂಪ್ ಮಾಡಿ ಲಂಕೆಗೆ ಹೋಗಿ ಸೀತೆಯನ್ನ ಭೇಟಿಯಾಗಿ ಮತ್ತೆ ರಾಮನ ಬಳಿ ಸೀತೆಯ ಬಗ್ಗೆ ಅವರು ಒಂದು ಹೇಳ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಒಂದು ಸೇವೆಯನ್ನ ಶ್ರೀರಾಮನಿಗೆ ಸಲ್ಲಿಸಿದಾಗ್ಲೂ ಕೂಡ ಹನುಮಂತನಿಗೆ ಒಂದು ಚೂರು ಒಂದು ಕಿಂಚತ್ತು ಕೂಡ ಅವರಿಗೆ ಗರ್ವ ಇರಲಿಲ್ಲ. ஓகே, அதுக்கு வந்து மானசூன்யன்னு பேரு.
ಇದಕ್ಕೆ ಮಾನಶೂನ್ಯ ಅಂತ ಹೆಸರಾಗಿದೆ. அஞ்சாவது வந்து ஆஷாபந்தா. ஆஷாபந்தானா பகவானை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரமான ஒரு நம்பிக்கையோட இருக்கிறதுக்கு பேரு ஆஷாபந்தான்னு பேரு. ಫಿಫ್ತ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆಶಾ ಬಂಧ. ಅಂದ್ರೆ ಇದಕ್ಕೆ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ ಭಗವಂತನನ್ನ ನಾನು ಹಡಿಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ತೀವ್ರವಾದ ಆಸೆಗೆ ಆಶಾ ಬಂಧ ಅಂತ ಹೆಸರಾಗಿದೆ. சில நேரம் பிரபுபாதர்கிட்ட சீடர்கள் கேட்டிருக்கிறாங்க, பிரபுபாத் நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாமே வந்து ஃபாலோ பண்றோம். நம்மளுடைய நார்மலான வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணிட்டு நம்ம வந்து அது சாப்பிடுறதில்ல, இது சாப்பிடுறதில்ல, விரதம் இருக்கிறோம், காலையில எந்திரிக்கிறோம், 16 மாலை ஜெபம் பண்றோம், இது எல்லாம் பண்றோம். ஆனா கடைசியில கிருஷ்ணர் இல்ல அப்படின்னு சொன்னா, கோலவன்ற ஒண்ணு இல்லைன்னு சொன்னா, அப்ப இவ்வளவு தூரம் நம்ம வந்து பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிருமே பிரபுபாத் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ಈ ಆಶಾ ಬಂಧ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ರು ಪ್ರಭುಗಳು. ಶ್ರೀಲ ಪ್ರಭುಪಾದ್ ಅವರ ಶಿಷ್ಯಗಳು ಒಂದ್ಸಲ ಶ್ರೀಲ ಪ್ರಭುಪಾದರನ್ನ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡ್ತಾರೆ, ಪ್ರಭುಪಾದ್ ನಾವು ಈ 4 ನಿಯಮಗಳನ್ನ ಫಾಲೋ ಮಾಡ್ತೀವಿ, ಏಕಾದಶಿ ಫಾಲೋ ಮಾಡ್ತೀವಿ, ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಮಂಗಳಾರತಿ ಅಟೆಂಡ್ ಮಾಡ್ತೀವಿ, ನಾಮ ಜಪ ಮಾಡ್ತೀವಿ, ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀವಿ, ಸತ್ಸಂಗದಲ್ಲಿ ಇರ್ತೀವಿ, ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಇದ್ದು ಒಂದಿನ ಗೋಲಕ್ಕನೂ ಇಲ್ಲ, ನಾವು ಶ್ರೀಕೃಷ್ಣ ಹತ್ರ ಹೋಗೋದಿಲ್ಲ ಅನ್ನೋ ಒಂದು ನಿಜ ನಮ್ಗೆ ತಿಳಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்து இருக்கக்கூடாது. நமக்கு பகவானுக்கு மேல முழு நம்பிக்கை இருக்கணும். பகவான் இருக்கிறாரு, என்னை காப்பாத்துவாரு, நான் கண்டிப்பா இந்த பிறவியில நான் அவர்கிட்ட போயிருவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும். ಈ ರೀತಿಯ ಸಂಶಯ ನಮ್ಗೆ ಯಾವತ್ತೂ ಬರಬಾರ್ದು. ನಮ್ಗೆ ಭಗವಂತನ ಮೇಲೆ ಪೂರ್ಣ ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು. ಇದೇ ಜನ್ಮದಲ್ಲಿ ನಾನು ಭಗವಂತನನ್ನ ಹಡಿಬಹುದು ಅನ್ನೋ ಒಂದು ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾವು ಭಕ್ತಿ ಸೇವೆಯಲ್ಲಿ ತೊಡಗಿರ್ಬೇಕು. அதுதான் ஆசா பந்தான்னு பேரு. ಇದಕ್ಕೆ ಆಶಾ ಬಂಧ ಅಂತ ಹೆಸರು. அடுத்தது வந்து 6 உத்கண்டா. உத்கண்டா அப்படின்னு சொன்னா பகவானுக்கான தீவிரமான ஏக்கம். 6ನೇದು ಉತ್ಕಂಠ ಅಂದ್ರೆ ಭಗವಂತನ ಮೇಲೆ ತುಂಬಾ ಏಕಂ, ಭಗವಂತ ಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಅನಿಸಿಕೆ. அதான் இது வந்து கோபியர்கள்கிட்ட வந்து நம்ம வந்து பார்க்கலாம். கோபியர்கள் வந்து கிருஷ்ணரை வந்து பார்க்கணும், அடையணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்த அந்த ஒரு தீவிரமான ஒரு ஏக்கம் அது மாதிரி வேற யாருக்கிட்டையுமே கிடையாது. ಅಂದ್ರೆ ಇದಕ್ಕೆ ಉದಾಹರಣೆ, ಉತ್ಕಂಠಗೆ ಉದಾಹರಣೆ ಅಂದ್ರೆ ಗೋಪಿಯರು. ಗೋಪಿಯರು ಭಗವಂತನ ಹಡಿಬೇಕು, ಭಗವಂತನನ್ನ ನೋಡಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ತೀವ್ರವಾದ ಆಸೆ ಅವರಲ್ಲಿತ್ತು. சோ அவங்களுடைய அந்த ஒரு தீவிரமான ஒரு அந்த ஏக்கம் அதுதான் வந்து என்ன பண்ணுது, அது கிருஷ்ணரை அந்த ராசலீலைக்காக வந்து தூண்டுது. ಈ ಗೋಪಿಯರ ಈ ಒಂದು ಗುಣನೇ ಭಗವಂತನ ನೋಡ್ಬೇಕು, ಭಗವಂತನ ಜೊತೆಲೇ ಇರಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಗುಣವೇ ರಾಸಲೀಲೆಗೆ ದಾರಿಯಾಗಿದೆ. ஓகே, சோ இது வந்து உத்கண்டா, கிருஷ்ணருக்கான ஒரு தீவிரமான ஏக்கம். ಭಗವಂತನಿಗೋಸ್ಕರ ಇರುವ ಒಂದು ಗುಣ ಇದು. ಸೊ ಇದಕ್ಕೆ ಹೆಸರು ಉತ್ಕಂಠ. அடுத்தது நாமகனே சதா ருசி. நாமகானே சதா ருசி. அப்படின்னு சொன்னா பகவானுடைய நாமத்தை வந்து இடையராது ஜெபிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு பலமான ஆசை. அதுதான் வந்து நாமகானே சதா ருசி. எப்போதும் வந்து பகவானுடைய நாமத்தை சுவைப்பதற்கான பலமான ஆசை. ನಾಮಗಣೆ ಸದಾ ರುಚಿ ಅಂದ್ರೆ ಯಾವಾಗ್ಲೂ ನಾಮದ ಮೇಲೆ ಆಕರ್ಷಣೆ, ನಾಮವನ್ನ ಯಾವಾಗ್ಲೂ ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಆಗಿ ಜಪ ಮಾಡ್ತಾ ಇರೋದು, ನಾಮದ ಮೇಲೆ ಒಂದು ಆಕರ್ಷಣೆ, ಬಲಮಾನ ಆಸೆ. ನಾಮ ಜಪ ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಬಲವಾದ ಆಸೆ ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಆಗಿ, ಇದು ನಾಮಗಾಣೆ ಸದಾ ರುಚಿ. ஸோ இதுக்கும் நம்ம வந்து பக்தர்களை உதாரணம் பார்க்கலாம். எப்படி வந்து பகவானுடைய நாமத்தை எப்போதும் ஜெபித்துக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு தீவிரமான ஒரு ஆசை இருந்தது அப்படிங்கிறதுக்கு பிரகலாதன் நாம் வந்து ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம்.
ಇದು ನಾಮಗಣೆ ಸದಾರುಚಿ ಅನ್ನೋದಕ್ಕೆ ನಾವು ಉದಾಹರಣೆಗಳನ್ನ ನೋಡ್ಬೋದು. ಅದರಲ್ಲಿ ಪ್ರಹ್ಲಾದ್ ಮಹಾರಾಜನನ್ನ ನಾವು உதாரணையாகி ನೋಡ್ಬೋದು. ஸோ ஹிரண்யகசிபு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ராட்சசன், ஒரு அசுரன். அவன் வந்து அந்த மாதிரி பகவானுடைய நாமத்தை சொல்றவங்களை எல்லாத்தையுமே வந்து தண்டிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா கூட பிரகலாதர் வந்து கொஞ்சம் கூட பயப்படாம என்ன பண்ணாரு, பகவானுடைய நாமத்தை வந்து ஜபம் செய்தார். ಹಿರಣ್ಯಕಶಿಪು ಯಾರೆಲ್ಲ ಭಗವಂತನ ನಾಮವನ್ನ ಉಚ್ಚಾರಣೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೋ ಅವ್ರನ್ನೆಲ್ಲ ದಂಡನೆಗೆ ಒಳಪಡಿಸ್ತಾ ಇದ್ರು. ಆವಾಗ ಕೂಡ ಪ್ರಹ್ಲಾದ್ ಮಹಾರಾಜರು ಸ್ವಲ್ಪನೂ ಅವರ ತಂದೆಗೆ ಹೆದರದೆ ನಾಮವನ್ನ ಕಂಟಿನ್ಯೂ ಆಗಿ ಜಪ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. அவர் மட்டும் இல்லாம தன்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து கிருஷ்ணரை பத்தி சொல்லி எல்லாரையுமே வந்து கீர்த்தனை பண்ண வச்சார். ಪ್ರಹ್ಲಾದ್ ಮಹಾರಾಜರು ಜಪ ಮಾಡೋದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅವರ ಫ್ರೆಂಡ್ಸ್, ಅವರ ಗೆಳೆಯರನ್ನೆಲ್ಲ ಕೂಡ ಜಪ ಮಾಡಿಸಿ ಕೃಷ್ಣ ಪ್ರಜ್ಞೆಯನ್ನ ತರ್ತಾ ಇದ್ರು. அவர் கொஞ்சம் கூட தன்னுடைய நேரத்தை விரயமாக்குனதே கிடையாது. பௌதிகமான செயல்கள்ல பொதுவா குழந்தைங்க எல்லாம் விளையாட்டுத்தனமா இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து பிரகலாதர் தன்னுடைய நேரத்தை அவர் வந்து வீணடிச்சதே இல்லை. அவர் எப்போதும் பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறதுலயே வந்து ஆழ்ந்திருந்தார். ಪ್ರಹ್ಲಾದ್ ಮಹಾರಾಜು ಚಿಕ್ಕ ಮಗುವಾಗಿದ್ರು ಕೂಡ ಅವರು ಆಟವಾಡುವ ಒಂದು ಪ್ರವೃತ್ತಿ ಅವರ ಹತ್ರ ಇರಲಿಲ್ಲ. ಅವರು ಯಾವುದೇ ಒಂದು ಭೌತಿಕವಾದ ಚಟುವಟಿಕೆಗಳಲ್ಲಿ ಅವರು ತೊಡಗದೆ ಸದಾ ಹರಿನಾಮದಲ್ಲೇ ಅವರು ಮುಳುಗ್ತಾ ಇದ್ರು. ஆனா நாம வந்து காலையில வந்து ஜபம் பண்ணோம்னா அவ்வளவுதான். அந்த ஜபப்பையை எடுத்து எங்க வச்சோன்னு கூட தெரியாது. திரும்ப அடுத்த நாள் காலையில ஜபம் பண்ணும் போதுதான் அதை வந்து தேடி எடுப்போம். ಆದ್ರೆ ನಾವು ಪ್ರಹ್ಲಾದರಿಗೆ ತದ್ವಿರುದ್ಧವಾಗಿರ್ತೀವಿ. ಮಾರ್ನಿಂಗ್ ನಮ್ಮ ಜಪ 16 ರೌಂಡ್ಸ್ ಮುಗಿಸ್ಬಿಟ್ರೆ ಸಾಕು. ನಮ್ಮ ಜಪ ಬ್ಯಾಗ್ ಎಲ್ಲಿದೆ ಅನ್ನೋದು ಕೂಡ ನಾವು ನೆಕ್ಸ್ಟ್ ಡೇ ಚಾಂಟಿಂಗ್ ಮಾಡುವಾಗ ಹುಡುಕಾಡ್ತೀವಿ. ನೆನ್ನೆ ಇಲ್ಲೇ ಇಟ್ಟೆ ಅಲ್ಲ ಅಂತ ನಾವು ಹುಡುಕಾಡ್ತಾ ಇರ್ತೀವಿ. ஸோ அந்த மாதிரி இல்லாம பகவானுடைய நாமத்தை எப்போதும் ஜெபிப்பதற்கான ஒரு தீவிரமான ஒரு பலமான ஆசை இருக்கணும். அதுக்கு பேரு நாமகணே சதாருசி. ಅಂದ್ರೆ ಈ ರೀತಿ ನಾವು ನಾಮದಲ್ಲಿ ರುಚಿ ಇಲ್ಲದೆ ಇರದೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು, ರುಚಿಯನ್ನ ಬೆಳೆಸ್ಕೊಂಡು ನಾವು ಯಾವಾಗ್ಲೂ ನಾಮ ಜಪದಲ್ಲೇ ತೊಡಗಿರ್ಬೇಕು. ಇದಕ್ಕೆ ಹೆಸರೇ ನಾಮಗಾಣೆ ಸದಾ ರುಚಿ. அடுத்தது 8 ஆசக்தி. ಎಂಟನೇದು ಆಸಕ್ತಿ. ஆசக்தி தத் குணாக்கியானே. ஆசக்தி தத் குணாக்கியானே அப்படின்னு பேர். 8வது. ಎಂಟನೇದು ಹೆಸರೇನಂದ್ರೆ ಆಸಕ್ತಿ ತದ್ಗುಣಾಖ್ಯಾನೆ ಅಂತ. ஆசக்தி தத் குணாக்கியானே அப்படின்னு சொன்னா பகவானுடைய குணங்களை கேட்பதில் பலமான ஆசை. அதாவது பகவானுடைய லீலைகளை கேட்பதுல பலமான ஆசை. ಅಂದ್ರೆ ಒಂದು ಭಕ್ತನಿಗೆ ಇದರ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ ಆಸಕ್ತಿ ತದ್ಗುಣಾಖ್ಯಾನೆ ಅಂದ್ರೆ ಭಗವಂತನ ಲೀಲೆಗಳನ್ನ ಕೇಳೋದ್ರಲ್ಲಿ ಬಹಳ ಆಕರ್ಷಣೆ ಹೊಂದಿರ್ತಾರೆ. அடுத்து 9 வந்து பிரீத்தி தத்வசதி ஸ்தலே. அதாவது தாமத்தில் வாழ்வதற்கான ஆசை, பகவானுடைய லீலா ஸ்தலங்கள்ல வசிப்பதற்கான ஆசை. 9th ಪ್ರೀತಿ ತದ್ವಿರುದ್ಧ ಸ್ಥಳ. ಪ್ರೀತಿ ತತ್ವಸದಿ ಸ್ಥಳೇ. ತತ್ವಸದಿ ಸ್ಥಳೇ. ತತ್ವಸದಿ ಬಸ್ ವಸದಿ ಇಲ್ಲ. ತತ್ವಸದಿ ಪ್ರಭು. ಪ್ರೀತಿ ತತ್ವಸದಿ ಸ್ಥಳೇ ಅಂದ್ರೆ ಭಗವಂತನ ಧಾಮಗಳಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಕ್ಕೆ ತುಂಬಾ ಆಕರ್ಷಕರಾಗಿರ್ತಾರೆ. சோ இந்த 9 விதமான அறிகுறிகள் பாவத்தினுடைய ஒரு அறிகுறிகள். அந்த பாவ நிலையை அடைந்த பக்தர்கள் இது போன்ற அறிகுறிகள் அவங்ககிட்ட வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பக்தி ரசாமிருத சிந்துல ரூப கோஸ்வாமி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ರೂಪ ಗೋಸ್ವಾಮಿ ಭಾವದ ಯಾವ ಯಾವ ಗುಣಗಳಿವೆ ಅನ್ನೋದನ್ನ ಭಕ್ತಿ ರಸಾಮೃತ ಸಿಂಧುವಿನಲ್ಲಿ ಈ 9 ಗುಣಗಳ ಮುಖಾಂತರ ನಮ್ಗೆ ತಿಳಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இதை தவிர இந்த பாவ நிலையில ஒரு பக்தர்கிட்ட ஏற்படக்கூடிய அஷ்ட சாத்வீக பாவங்கள் அதுவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதை பத்தி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. பட் ஆனா அது இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். அதனால இப்போ நம்ம அதை வந்து டிஸ்கஸ் பண்ணல.
ಈ 9 ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಇದಕ್ಕಿಂತ ಮೇಲೆ ಭಾವದ ಮೇಲೆ ಅಷ್ಟ ಸಾತ್ವಿಕ ಭಾವ ಅಂತ ಒಂದು ಹೈಯೆಸ್ಟ್ ವಿಷಯಗಳು ಇವೆ. ಅದರ ಬಗ್ಗೆ ಇವಾಗ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಸೊ ಇವಾಗ ಅದನ್ನಲ್ಲೂ ನಾವು ವಿವಾದ ಮಾಡಿದ್ರೆ ನಾವು ಕನ್ಫ್ಯೂಸ್ ಆಗ್ಬಿಡ್ತೀವಿ. ಸೊ ಇವಾಗ ಓಕೆ, ಹರೇ ಕೃಷ್ಣ. ವಿವಾದ ಮಾಡೋದಿಲ್ಲ. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். ಎಲ್ಲರಿಗೂ ಹರೇ ಕೃಷ್ಣ. கேள்விகள் இருந்தா கேட்கலாம்.